Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதை என்ன பிரச்சனையா இருந்தா என்ன? இங்க வேலை செய்யறதுக்கு ஆளா இல்ல? அதை கட்டி 1 மாசம் கூட ஆகல. இதை 4வது தடவை உடைச்சிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த நாய் தானே குலைக்க ஆரம்பிச்சது. இம்சையா போச்சு. நீங்க தானே உடைச்சீங்க. உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அப்படியா? நான் ஒண்ணு ராத்திரிக்கெல்லாம் வேலை செய்ய வரமாட்டேன். நீங்க இல்லன்னா அப்ப உங்க வீட்டுக்காரனா இருக்கும். வாயம் மூடு. நீ யாரடா பயமுறுத்திட்டு இருக்க? என்னை பத்தி பேசும்போது பார்த்து பேசணும். என் பையன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. அவன் உள்ளதான் இருக்கான். அவன் போலீஸ்னு உனக்கு தெரியும் இல்லையா? பார்த்து பேசணும். போலீஸுங்கிற பந்தாலாம் ஸ்டேஷன்ல போய் காட்டுங்க. என்ன 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. போடி உள்ள. நீ முதல்ல பேசாம இருக்கணுமா? ஆடு மாடெல்லாம் உள்ள விட்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்க. ஐயோ, நீ போட்டதெல்லாம் ஒரு வேலையா? நீ எங்க நேரத்தை வீணாக்கி எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீனா உன் மண்டைய உடைச்சிருவேன். மரியாதையா போடி உள்ள. எழுந்துறீங்க. மரியாதையா உன் வீட்டுக்கு போயிடுற. இதுக்கு மேல பேசினா லட்டியால தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். போலீஸா? பெரிய போலீஸ். உன் பையன் போலீஸ்னா என் பையன் ராணுவத்துல. பெரிய ராணுவம். ராணுவம்னு சொல்லி பயமுடுத்தாதீங்க. போய் 4 மாசம் கூட ஆகலல்ல. அதுக்கு முன்னாடி அந்த பேரை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அத சொல்றதுக்கு நீ யாரா? உன்ன மாதிரி ஒண்ணு அவன் சாதாரண போலீஸ் இல்ல. அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நீ இல்லாம போயிடுவ. அவனால என்னோட முடிய கூட புடுங்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னோட அந்த பைத்தியக்கார பையன் இருக்கால, அவன் ராணுவத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? உன் பையன் தான் பைத்தியக்காரன். என்ன அதிகமா பேச வைக்காத. ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கேக்கட்டேன்டி. எனக்கு இப்ப 2ல 1 தெரியணும். இந்த வேலையை உடைச்சது யாருன்னு சொல்லுங்க. நீ தான் அதை உடைச்சிருப்ப. உன் வீட்டுக்காரன் தாண்டி உடைச்சிருப்பான். ஐயே, அப்பள உடைக்கல. நீ கொஞ்சம் பேசாம இருடா. இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருந்த வேலையை உடைச்ச மாதிரி உன்னையும் உடைச்சிரும். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பயமுறுத்தாம வேலையை உடைச்சதுக்கு பதில் சொல்லியா? பார்த்து பேசு. உன்னை அடிச்சு அந்தரத்துல விடுங்க. இந்த சாதாரண விஷயத்துக்கு போய் சண்டை போடலாமா? நீ என்ன அடிப்பியா? அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். தம்பி வாப்பா. போனா போதுன்னு அவங்கள விட்டுட்டேன். இல்லன்னா ஒரே அடியில யாருன்னு காட்டியிருப்பேன். அட விடுப்பா, அவன் ஒரு பைத்தியம். அவன் அப்படித்தான். அந்த ஆளோட கண்ணத்தை பார்த்து ஒரு அரை விட்டுருந்தானு வைங்க, ஒண்ணுக்கு போறதுக்கு 3 நாளா இருந்திருக்கும். நல்லா சாப்பிடுப்பா. அப்பதான் அடிதடி சண்டைக்கெல்லாம் போக முடியும். இங்க நடக்கிற சண்டையில நீ இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா நமக்கு தான் அது அவமானம். அத அவன் தானே நினைச்சாகணும். அவனுக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கால. ஏதாவது உருப்படாதவன் தான் அந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த ஆளோட பையன் ராணுவத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சண்டைக்கு வருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. போவா, அவ ஒரு ஆளு.
ஏங்க நீங்க என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சாப்பிட்டு உங்க உடம்புல ஒட்டவே மாட்டேங்குதே. ச்சே. வேலி இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. ஆ. நீ இங்க இருந்து போற வரைக்கும் நீ இங்க இருந்து போற நம்மளோட வரைக்கும் வேலிக்கு நம்மளோட எந்த வேலைக்கு பிரச்சனையும் வராம இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் வராம ஆமா, இருந்துச்சு. வராம இருந்தது. இப்ப இங்க இப்ப கேக்குறதுக்கும் இங்க பதில் சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் யாருமே பதில் இங்க இல்லாம சொல்றதுக்கும் யாருமே இங்க இல்லாம போயிட்டாங்க. போயிட்டாங்க. ஆ, கேள்வி கேக்குறதுக்கு கேள்வி கேக்குறதுக்கு என்னைய அப்பாவும் மகனும் இன்னும் அப்பாவும் அந்த மகனும் குண்டச்சியும் சேர்ந்து அந்த குண்டச்சியும் அடிக்க சேர்ந்து வந்தாங்க. உனக்கு கல்யாண வயசுல இருக்கிற ஒரு தங்கச்சி இருக்கா? கல்யாண வயசு உள்ள ம், தங்கச்சி இருக்கா? அவளை நினைச்சுதான் அவளை நினைச்சுதான் நான் எதுவும் பேசாம விட்டுட்டேன். நான் எதுவும் பேசாம விட்டுட்டேன். அவ டுட்டோரியல் போய்கிட்டு இருக்கா. டுட்டோரியல் போயிட்டு இருக்கா. ஆனா படிப்பு சரியா வர்றதில்ல. அதெல்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம். நான் நல்லா தானே படிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றத மட்டும் எழுதுனா போதும். நீ ஒரு 10 நாளைக்கு லீவ் போட்டுட்டு இங்க வரணும். இங்க வரணும். இதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணணும். பரிகாரம் வயசான காலத்துல வயசான காலத்துல போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குறது என்னால முடியாது. இப்படிக்கு உன்னோட அப்பா. சார் காசு இந்தாப்பா, மீதி நீ வச்சுக்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வரேன், ஆனா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகவே இல்லையே. வணக்கம். வணக்கம். எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன், அது கேட்க நீ யாரு? போட. தீப்பெட்டியில இருக்கிற தீக்குச்சி சைஸ்ல இருந்துகிட்டு ஆளு வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாப்பா. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். கர்நாடகா, பெங்களூர், கல்கட்டா, கடைசியில இந்த டீ கடை, தஞ்சாவூர் பெரிய கோயில், இந்த இடத்துக்குலாம் நான் டூர் போயிட்டு வந்திருக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் பிசினஸ் மேன் ஆயிட்டோமே, என்ன பண்றது? ஒரு கிளாஸ் பாலை போடு. மில்க் குடிப்போம்ல பால். இதெல்லாமே பழைய கதையாச்சே. உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடிச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? போலீஸா? தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள்ட்ட போய் என்னை பத்தி கேட்டா ரொம்ப பெருமையா தானே சொல்லுவாங்க. அவங்கள மாதிரிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அப்பா இல்லையா? இல்ல. அங்க சந்தோஷ் கூட மறுபடியும் சண்டை வந்துருச்சு. மறுபடியும் வேலைக்காகவா? அதை உடச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வேலை தானே எனக்கு தோணுது. அவன் ஒரு கான்ஸ்டபிள் ஆச்சே, அவன் சரியா பிளான் பண்ணி தான் அதை உடைச்சிருக்கிறான். இப்ப நான்லாம் அந்த மாதிரி வேலை பாக்குறதே இல்ல. அடுத்த வருஷம் வந்துருச்சா? பால்டா இல்ல. வணக்கம். என்ன சார் சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒரு கேஸ் விஷயத்துக்காக பக்கத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் தான் போயே ஆகணும்னு எஸ்ஐ கட்டாயப்படுத்துறாரியா. ஒரு புது பையன், நான் கூட இருந்தா அவருக்கு தைரியம். ஆறு மாசமா நான் இந்த ஊர்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதான் உதவி பண்ணலான்னு. போலீஸ்காரங்க கஞ்சாவை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. வாளையார் செக் போஸ்ட்ல திருடி ஆட்டைய போட்டது. இப்பெல்லாம் போலீஸ்காரங்க தான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்றது. திருட்டு பசங்க. நீ எங்க இருந்து வந்திருக்க? காலையில எப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆட நம்ம ஜெயபாலா, வணக்கம். நான் கவனிக்கவே இல்லை. கவனிப்ப. நான் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளா இருந்தாலும் ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதையான பேர் இருக்கு.
அதுக்காக யாராவது என் தலையில ஏறி உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் விடுவேன். புரியுதா? ஒரு கலவரத்தை அடக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். என்ன பார்த்ததும் கத்தி எடுத்து குத்துறதுக்காக ஒருத்தன் வந்தான். எஸ்ஐ ஒரே ஓட்டம். நான் தனியா மாட்டிக்கிட்டேன். கையில ரத்தத்தை பார்த்ததும் என்னுடைய சுபாவம் மாறி போச்சு. அவன் கையையும் காலையும் முறுக்கி போட்டு வாயை பார்த்து ஒரே உதலாம் விட்டான். அப்படியே பல்லுகள் எல்லாம் செதறி போச்சு. சிரிக்கிறியா? சரி சரி, இந்த ஸ்டேஷன்ல கொஞ்சம் மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் சில பேரெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஊரு முழுக்க சுத்தி ஊருக்காரங்களை ஏமாத்துற சில புறம்போக்குங்கள்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களெல்லாம் எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டீ கணக்கு அப்புறம் தரேன். இவனோட சொந்த வேலையை செய்யறதுக்கு டிபார்ட்மெண்ட் இவனை வேலைக்கு வச்சிருக்கு. திருட்டு பயல பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ஏண்டா திருட்டு பயல, ஊர் முழுக்க சுத்தி மக்களை ஏமாத்தாம முதல்ல இங்க இருந்து போட அவர் சொன்னாரா? ஏதோ சீரியல் போல் இருக்கு. இந்தா. நான் இதுக்கு கண்டிப்பா காசு தருவேன்னு நினைக்காத. அட இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறதோ. ஐயோ, இவன் கடை வேற வருது, சமாளிப்போம். ஆஹா, கண்டுக்காம போனா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஒரு மாசமா இந்த ஊர்ல தேடிக்கிட்டு இருக்கேன். நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? பழனி அப்பா, எங்க அப்பா வடிவேலா, ஆண்டவா, முருகா, காட்டிலே விளையாடி நடந்த மயிலை வலையில்லாமல் பிடித்து தேனும் தினையும் கொடுத்து நீரும் நெருப்பும் கொடுத்து பாச நேசம் கொடுத்து ஊரறியாம உலகறியாம அன்புக்கு பின்பே அன்பு படாம கண்டம் தொண்டமா கழுத்துல போட்டு புரட்டி எடுத்த சுத்தமான மயில் எண்ணெய். இதில் மாயமில்லை, மந்திரமில்லை, கள்ளமில்லை. சர்க்கஸ்காரர்களுக்கும் அபியாசிகளுக்கும் முக்கியமான தேவை. உங்க உடம்புல உள்ள எலும்புகள் பிளாஸ்டிக் மாதிரி வளையறதுக்கு மயிலெண்ணெய் தேவை, மயிலெண்ணெய் தேவை, மயிலெண்ணெய். முருகா, உன் மயிலை கொன்று விட்டானடா. கலப்படம் இல்லை, போலியானது இல்லை, ஏமாற்று வேலை இல்லை. அற்புதமான உபயோகப் பொருள் ஃபார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். பாம்பே, கல்கட்டா, அகமதாபாத் ஆகிய மில்களில் இருந்து டைரக்டா சப்ளை பண்றாங்க. சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம் கிடையாது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பீஸா கூட வாங்கிக்கலாம். சில்லறை விற்பனை, சில்லறை விற்பனை. நாட் லோக்கல். பாம்பே, கல்கட்டா, அகமதாபாத் ஆகிய மில்களில் இருந்தும் டைரக்டா சப்ளை பண்றோம். மாதுளை துளை, ஜாதி துளை, காஞ்ச நெல்லிக்காய், காலனிக்காய், கணவனாக்கு, இடம்புரி வலம்புரி, கடுக்காய், ரத்த சந்தனம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மை மாதிரி அரைச்சு கொஞ்சமான தண்ணியில இத போட்டு சுத்தமான விளக்கெண்ணெயில இத காட்டி உடம்பு முழுக்க இத தேய்ச்சி சுடுதண்ணில நீங்க குளிச்சீங்கன்னா வாதத்தோட வெடிப்பு, வாதத்தோட கடுப்பு, வாதத்தோட பொறுப்பு, வாதத்தோட வெடிப்பு இது எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம தொண்டை வலி, தலைவலி, மூக்கு வலி, நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சித்த மருந்து தான் இது. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி பெரிய மனசு வச்சு இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இந்த அற்புதமான விற்பனை 1 மணி நேரம் மட்டுமே. மாதுளத்துளை. ஊரை ஏமாத்திட்டு போயிட்டலடா. நீ வாங்கினது ₹1 2 துணி இல்ல, 2000 ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்க. என் பொண்டாட்டியோட தாலி வித்து தான் நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். என் வேலையும் போச்சு. இந்த கோமாளி வேஷம் போட்டு வந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இது கோமாளி வேஷமான? கையை எடுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ ஒண்ணு சொல்லாதடா. என் காசு எனக்கு இப்ப வேணும். என்ன விடுங்க, நான் கொடுக்கறேன். எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா கேட்காதீங்க. நீங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட பணத்தை நான் இப்பவே கொடுக்கறேன். அடுத்த வாரம் தரட்டுமா? இன்னைக்கு பணம் வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, நீ எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? சைக்கிள் கேப்ல கடை வெட்டுற ஆள் நீ. யாரு, நீங்களா? இல்ல நீதான்டா. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, நான் பணம் தரேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க. இங்க எனக்கு பிரஸ்டீஜ் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க வேணாலும் என்ன வச்சு கேள்வி கேளுங்க. ஆனா இங்க எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இது அம்மாவோட பிறந்த ஊரு. இது கஷ்டப்படுத்தாதீங்க. பணம் இல்லைன்னா இந்த பெட்டியில என்ன இருக்கு? பெட்டியில ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியணும். தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓடாத, நில்லு. அந்த பெட்டி கூட எனக்கு. நான் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். பெட்டி கூட.
நான் போயிட்டு வரேன். அந்த லெட்டரை பாக்ஸில் போட மறந்துடாத. ஆ. இப்போ போட்டாலே ஒரு வாரம் கழிச்சு தான் அவனுக்கு போய் சேரும். ஐயோ, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சரி வா போலாம். பாவம் மேரி குட்டி, அவ எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அந்த தங்கராஜ் பெரிய அயோக்கியன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணவே இல்ல. நீ எதுக்கு தங்கராஜ குத்தம் சொல்ற? அதான் அவருக்கு பாம்பேல வேலை கிடைச்சு டக்குன்னு கிளம்பி போயிட்டாருல்ல. மேரி குட்டியை வெயிட் பண்ண சொல்லி அவர் தான் லெட்டர் போட்டிருந்தாரே. போன வாரம் நீ அதை படிக்கவே இல்லையா? சும்மா வெயிட் பண்ணுன்னு சொன்னா மட்டும் போதுமா? அவ 2 மாசம் கர்ப்பமா இருக்கா. பாவம், அவன் அண்ணாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். பாவம், எனக்கு அதை நினைச்சதான் பயமா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே மேக்ஸ் தான். நீ சால்வ் பண்ணிட்டியா? எங்க எவ்வளவு வாட்டி போட்டாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அப்புறம் ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண ஞாபகப்படுத்து. யாருக்கு? அண்ணாவுக்கு. அண்ணா வர சொல்லி அப்பா லெட்டர் எழுதிருக்காரு. அது எப்படி? அவர் போய் 3-4 மாசம் தான் ஆயிருக்கு. லீவு கிடைக்குமா? ட்ரைனிங் பீரியடா இருக்கிறதுனால அது முடிஞ்சதும் லீவு கிடைக்கும்னு அண்ணா போன வாரம் எழுதியிருந்தாரு. ஆனா அப்பா கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்க. இந்த எலுமனுக்கு கொஞ்சம் தெனாவிட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு. ஒரு பொண்ணு கூட விட மாட்டேங்கிறான். அண்ணன் வரட்டும், நான் சொல்றேன். ஸ்டேஷனோட வாசல்ல துப்பாக்கியோட பாறை அணிக்கும் போதும், காலையில் அடிக்கிற வெயில சாதாரணமாக நினைக்கிறதும், குற்றவாளிகளை துரத்திட்டு பின்னாடியே ஓடும் போதும் என் மனசு முழுக்க ஒரே ஒரு முகம்தான் இருக்கு. சிரிக்கிற இந்த முகம்தான். இங்க பாருங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. பாத்துட்டா பார்க்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் கேஸோட டைரியை ஒளிச்சு வைக்கிறது? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? என் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற இந்த முத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து தோண்டி வெளியே எடுக்கட்டும். இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் உன் கொலுசு சத்தத்தை கேட்கும்போது காதோரோலாக்கு. அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னுடுவாரு. நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இந்த வேலி குறுக்கிறது தான் பிரச்சனையே. இந்த வேலி இது நம்மளோட காதலுக்கு தடையா இருக்கு. 2 மனசுக்கு நடுவுல நிலவோட ராத்திரியில ரகசியமா பேசக்கூடிய வழிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பெருசுங்களால எல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த போலீஸ் கேஸ் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. நீ பார்த்துட்டே இரு. வெறும் கான்ஸ்டபிளாவே நீ என்ன ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இமிடியேட்டா டபுள் ப்ரமோஷனு. என்ன மாதிரி தைரியமா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். நீங்க பெரிய போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவீங்களா? ஜோயி ஜெசியா ஏமாத்தின மாதிரி. என்னது? நடுராத்திரி படகுன்ற ஒரு நாவல்ல. நடுராத்திரியில படகுன்னு ஒரு நாவல். ஐயா, இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய உன் காதலனுடைய மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லம்மா. உன்னை நான் மனசார காதலிச்சு என் மனசுக்குள்ள நிரந்தரமா வச்சிருக்கம்மா. அப்படி இருக்கும்போது ஏன் சந்தேகப்படுற? ஐயோ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் கிளம்புறேன். ஐயோ, விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. வாங்கல வா வர மாட்டேன், என்ன விடுங்க. வணக்கம், நன்றி. வணக்கம் நண்பா, ஆசீர்வாதம் பண்ணோம். சாமியே சரணமையப்பா. ஐயோ, என் பையனுக்கு வணக்கம் சாமி. வணக்கம். என்னப்பா இதெல்லாம்? அட, நெத்தியில விபூதி வச்சுக்காம தெரியலையே உனக்கு. யார் நீ? கைய விட. வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளவுதான். சொன்ன என்ன ஆச்சு என் பையனுக்கு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. உங்க பையன் கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். உள்ள கூட்டிட்டு போங்க. நீ யாரு? உள்ள போகலாம் வாங்க. ஹை மிஸ். மனநல பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அப்புறம் யார்கிட்டயும் பேசல. ரொம்ப பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். புது ரெக்ரூட்மெண்ட். இப்ப பரவாயில்ல. கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அப்ப நாங்க கிளம்புறோம். பைத்தியமா? இப்ப இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டானா? இவர் மிலிட்டரிக்கு போய் 3-4 மாசம் தானே ஆச்சு. போனப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. மனுஷனுக்கு வியாதி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்த காலத்துல நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குப்பா. சரி வாங்க போலாம்.
நல்ல ஆரோக்கியமா அழகான பையனா இருந்தாரு. இப்ப பைத்தியம் பிடிச்சது வருத்தமா இருக்கு. என் பையன் இப்படி ஆகுறதுக்கு நான் என்ன பாவம் பண்ண? நாளைக்கு உதய கூட்டிக்கிட்டு டாக்டர் பார்க்க போலாம். டக்குன்னு அந்த பயத்தினால இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அந்த மிலிட்டரிக்காரங்க ரொம்ப பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன். நான் உண்மையை தான் சொல்றேன். அட கடவுளே, பைத்தியம்னா முழு பைத்தியம். அவன் அப்பம் பேசுற பேச்சுக்கு இவனுக்கு இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்துதானே தீரம். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, புரியுதா? சரி சரி, குடிடா வயிறு நிறையட்டும். சாப்பிட்றாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனுக்கு பையன்னு இவன் ஒருத்தன் தானே இருக்கான். பத்தாததுக்கு அம்மா கூட இல்ல. ஏன்பா இதுக்கு மிலிட்டரியில ட்ரீட்மெண்ட் இல்லையா? வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா குறைஞ்சிரும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க போல. என்ன இருந்தாலும் ட்ரைனிங் பீரியடு, அநேகமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிழவனையும் பைத்தியத்தையும் கூட்டு போய் அவங்க என்னடா பண்ண போறாங்க? அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு சில பேர் ஓடி போயிருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு நாங்க தேவைப்படுவோம். என்ன இருந்தாலும் இப்ப இப்படி ஆனது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த ராணுவக்காரன் வந்தா துப்பாக்கியால சுடுவேன், பாம்பு வைப்பேன்னு அந்த கிழவன் பயமுறுத்தினான் இல்லையா? இப்ப என்ன செய்வான்? அம்மா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி எடுத்து வைமா, நான் இவ்வளவு குளிப்பாட்டி விடுறேன். சும்மா இரு செல்லுக்குட்டி. என்ன இருந்தாலும் உன் டிராமாவை நீ நிறுத்தக்கூடாது. இங்க பாரு, மிலிட்டரி போலீஸும் சாதாரண போலீஸும் அடிக்கடி நீ எப்படி இருக்கன்னு பாக்குறதுக்காக வருவாங்க. உன்னை தூக்கிடுவாங்க. எந்த நேரத்திலயும் வருவாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன வியாதியா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே போயிடணும். என்ன? எனக்கு 1 மாசம் தான் மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ கொடுத்த ஐடியா சூப்பர். நீ அனுப்பின லெட்டரை பார்த்த உடனே நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போஸ்டிங் பஞ்சாபுக்கு தான் வரும்னு நீ சொன்னப்போ உன்னை உயிரோட பார்க்க முடியலையேன்னு நான் நினைச்சப்பதான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. அதை விட உன் பிசினஸ் எப்படி போகுது? என் பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா தான் போகுது. இருக்கிறத வச்சு நான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன்டா. டேய், ஒரு யூனிஃபார்ம் போட்டு பேய் வருதுடா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா பண்றேன். என்னடா பண்றது? நீ நடிக்க ஆரம்பி. சரி. டேய், பேசாம இங்க இருந்து வரேன்னு சொல்றேன்ல. நான் சொன்னா கேட்கணும். இங்க இருந்து வா, இல்லனா பேய் பிடிச்சிட்டு போய்டு உன்னை. என்ன விடு சொல்றல. ரொம்ப கஷ்டமா இருக்கே. காலங்காத்தால உன்னை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. வா. ஊர்க்காரனை டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயா? நான் போக மாட்டேன். போலீஸ்காரங்க சொன்னா கேளுடா. வாடா, நம்ம போயிடலாம். வாடா. நான் எங்கேயும் வர மாட்டேன். ஏதாவது அடிபட்டுச்சாங்க. நீ அவனை அடிச்சது நல்லதா போச்சு. இருந்தாலும் அவன் மண்டைய பார்த்து நீ அடிச்சிருக்கலாம். இதுக்கு அப்புறம் வாய்ப்பு வரும்ல, அப்ப நான் அடிக்கிறேன். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? இவளை டிராப் பண்றதுக்காக வந்தேன். வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போக வந்திருக்கா. சரியான சாப்பாட்டு ராணி. என் வீட்டுக்கு வந்து இவதான் சாப்பிட்டுட்டு போனா. என்னையும் அதுல ஏத்திப்பியா? நடக்கட்டும், நான் கிளம்புறேன். பாருங்க, இதை நான் இப்பவே கொண்டு போய் கொடுக்கணும். நான் சும்மா இவளை விடுறதுக்காக தான் எடுத்தேன். பரவாயில்ல, நான் அக்கறையில இறங்கிக்கிறேன். இல்ல, என்ன தண்ணியில் அமைக்கிடாத. அதை கூட நான் ஓட்டுறேன். ஜில்லுன்னு வர காத்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. காலையில செம டென்ஷனான வேலை வந்து ஒன்று மாட்டிக்கிச்சு. ஒரு கள்ள நோட்டு கேஸு. இன்ஸ்பெக்டர் இல்லையா, நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பில்டப் பண்றீங்க? நீங்க சரியான பயந்தாங்கோலின்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு தங்கமணி, நல்லா கேட்டுக்க. ஒரே டைம்ல டபுள் ப்ரமோஷன் வந்து நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்கா வரும்ல. எஸ்ஐ, சிஐ, டிஒய்எஸ்பி, எஸ்பி, டிஐஜி, அப்புறம் ஐஜி. அப்பவும் நீங்க இந்த படகுல வரணும். இன்னைக்கு உன்னைய பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால்,
காற்று துள்ளி கரையோரம் திருவாதிரையாடி பாட்டு பாடி பஞ்சவயல் கிளியே நீயும் வாய தை மாசம் குளி சூழும் கதிராடும் விளையாடும் கதிர் வாடிடும் புல்வெளி தண்ணீரும் பொய்யாமல் தலைவன் வரவை நோக்கி கிடக்குது சூரியனையோ அந்த சந்திரனையோ சூழ்ந்து கிடக்கிற காற்றினாயோ வெள்ளிக்கிழமையின் வெயிலிலும் எந்தன் மதி மெல்ல நனைந்ததோ காற்று துள்ளி கரையோரம் திருவாதிரையாடி பாட்டு பாடி பஞ்சவயல் கிளியே நீயும் வாய தெற்கு வழியோரத்தில் உன் கண்களின் வெப்பத்தில் பொன் கூடங்களில் யார் யாரோ பொன்னினை ஒருக்க தெற்கு வழியோரத்தில் உன் கண்களின் வெப்பத்தில் பொன் கூடங்களில் யார் யாரோ பொன்னினை ஒருக்க சம்பாவின் நெல்மணி பொன்மணி சந்தையிலே தீர்ந்தது போல் கிளியாதான் போனவளை எந்தன் வீரல் பிடித்திடு பொற்காலம் எந்தன் பாட்டின் ராகம் நீயே காற்று துள்ளி கரையோரம் திருவாதிரையாடி பாட்டு பாடி பஞ்சவயல் கிளியே நீயும் வாய தை மாசம் குளி சூழும் கதிராடும் விளையாடும் கதிர் வாடிடும் புல்வெளி தண்ணீரும் பொய்யாமல் தலைவன் வரவை நோக்கி கிடக்குது சூரியனையோ அந்த சந்திரனையோ சூழ்ந்து கிடக்கிற காற்றினாயோ வெள்ளிக்கிழமையின் வெயிலிலும் எந்தன் மதி மெல்ல நனைந்ததோ காட்டு வழியில் இல்லையோ பூ கொய்திடும் சங்கராந்தி நீ வருகையில் என் விழிகளில் பூக்களாய் பூக்கும் காட்டு வழியில் இல்லையோ பூ கொய்திடும் சங்கராந்தி நீ வருகையில் என் விழிகளில் பூக்களாய் பூக்கும் உன்மடியினில் சாய்ந்திடும் நேரம் உன் கூட பொன்னாகும் விரல் கோர்த்து நடக்க நம்மோடு குயில் பாடும் பாட்டல்லோ விலகிடாமல் போவோம் நாமே இந்த இதை உள்ள கொண்டு போய் வை. டீ எடுத்துட்டு வரீங்களா? இப்ப கொண்டு வரேன்ப்பா. கொண்டு வா. என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்படியே ஒன்னு போட்டுருவேன். டேய் டேய் என்னடா பண்ற? ஐயே தம்பி வணக்கம். டேய் இங்க நிக்காதடா. இவன் ஒரு பைத்தியம். உன்னை உள்ள போ நான் சொன்னனா இல்லையா? இவன் ஒரு பைத்தியம்டா. கைய விடுங்க. இவனுக்கெல்லாம் பயந்தா எப்படி? தம்பி நீ உள்ள போடா.
கத்தியை கீழே போடுறா. உள்ள போப்பா. பாக்குறேன். சொன்னா கேளு, கத்தியை கீழே போடுறா. போடா உள்ள. ஐயோ என்னங்க சிங்கத்தை சாச்சு போட்டானே. இங்க பாரு, நீ இப்ப போலீஸ்கார மேலேயே கைய வச்சிட்டல, என்ன அந்த லத்தியை எடுக்க வச்சிடாத. டேய், எங்கடா போற? ஐயோ என் தோட்டத்தை அழிக்கிறானே. ஓடி வாங்க. டேய் என்னத்தாண்டா நிக்கிற? ஐயோ தோட்டத்தை அழிக்கிறானே. டேய் சண்டை போயிட்டேடா, படே வெட்டிட போறடா அவன். கையில துப்பாக்கி விடுது, உன்னை நானே சுட்டுடுவேன். ஐயோ எல்லாத்தையும் வெட்டுறானே. டேய் ஐயோ டேய் டேய் சொன்னாங்க. ஐயோ எல்லாத்தையும் வெட்டிட்டு போறானே. கடவுளே நான் இத யாருக்கு சொல்றது? இந்த பைத்தியத்துக்கு காயே இல்லையா? டேய் விடுடா. டேய் டேய் பைத்தியக்காரா விட மாட்டடா. போதுடா. ஏய் கத்தியை கீழே போடு, கத்தியை கீழே போடுறா. வணக்கம். அம்மா அடே ஐயோ ஐயோ. அந்த மானங்கட்ட போலீஸ் எங்க? வெளிய வா. இங்க பாரு உதய். டேய் டேய் அப்படி என்ன என்ன தேடி இருந்தா என்ன எழுத்து பேசுறீங்க? சீக்கிரம் புடிங்க புடிங்க. அப்ப ஒரு வேலையை அவனையாவது வெட்டி இருந்தான்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு இவன் மேலதான் கோபம் ரொம்ப அதிகம். நான் தான் வேண்டான்னு விட்டுட்டேன். ஒரே அடியில் அவனை காலி பண்றது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வச்சானுவீங்க. ஏய் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லப்பா. பைத்தியத்துக்கு சக்தி பல மடங்கு அதிகம். பைத்தியமா இருந்தா வீட்ல இருக்கட்டும். என் பையனை இந்த அடி அடிச்சிருக்கான். ஆமா நீ ஒத்தரம் கூட. அம்மா பைத்தியம் பொழந்து கட்டிட்டானே. இந்த வலி வலிக்கு. ஓ அம்மா மெதுவாம்மா. என்ன இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்க. உன் வாயை கொஞ்சம் மூடி வை. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. ஒன்றும் பயப்படாதீங்க. இவனை விட பெரிய ஜகஜால கில்லாடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வரட்டும், அவன் எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சு அவனை 4 அடி அடிச்சா போதும். அவங்க அப்பாவே பையனை கொண்டு போய் நல்ல ஆஸ்பத்திரியா சேர்த்துருவாரு. என்ன பார்த்தா என்னாச்சு? எப்படி இருந்தது? நடிப்பு சூப்பர். ஆனா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆயிடுச்சோன்னு தான் சந்தேகமா இருக்கு. என்ன இருந்தாலும் நான் ஒரு பைத்தியங்கிறத இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் நம்பிட்டாங்க இல்லையா? மிலிட்டரியில இருந்து என்ன தேடி வந்தாலும் ஜனங்க அதை தான் சொல்லுவாங்க. இது தேவையில்லாத விளையாட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடிக்கிறத நீ சுத்தமா நிறுத்திடு. அந்த போலீஸ்காரன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்ன இருந்தாலும் அவனை லட்டி வச்சு 4 அடி அடிச்சிட்டேன்ல. அந்த அடி பத்தாதுப்பா. ரொம்ப பயந்தாங்குழி பித்தலாட்டக்காரன். அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? நீ பயப்படாத. எப்ப என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்டா. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற பயமே. சாதாரண ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்க உன்ன மாதிரி ஒரு ஆளோட உதவி போதுமே. எனக்கு இப்ப பசிக்குது, சாப்பாடு வேணும். பணம் இல்லையே. இப்ப நான் ஒரு பைத்தியக்காரன்டா. கவலைப்படாம வா. விடு வேலைப்பா. எனக்கு பழம் வேணும். ஆகா மறுபடியுமா? இல்ல கல்ல தூக்கி போடுவான் பைத்தியம். இந்தா அவன ஒண்ணும் பண்ணாத. நீ என்ன பண்ணனாலும் வாங்கி சாப்பிடு. என்ன 2 கிளாஸ் பாலை கொடுப்பா. அப்படியே சாப்பிட ஏதாவது கொடு. என்னடா பராக பாத்துட்டு இருக்க? போய் எடுத்து வைடா. போடா. பைத்தியக்காரனா இருந்தா கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். ஆமா. வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஊர்ல போலீஸ்காரனுங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். எஃப்ஐஆர் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ஏஆர்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரா அது? நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? இங்க வா, வாடா இங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்க கூட்டு வரக்கூடாது, புரியுதா? வீட்டுல போட்டு பூட்டி வைக்கணும். இந்த மாதிரி நடு ரோட்ல அலைய விடக்கூடாது. இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவனை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வெய்ய, அப்படியே நசுக்கி பிரிக்கிடுவான். பாத்துக்க. அவனல்ல ஒன்ன.
அப்படியே வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போ. ச்சே, இப்படி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் உன்னோட வீணா போன ஐடியாவாலதான். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தனா இப்ப ஊர்க்காரங்க முன்னாடி பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இதுல வேற நான் ஒரு ராணுவ வீரன். போதும். டேய், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இது என்னோட கடைசி லெட்டர். என்ன காப்பாத்து, இல்லனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நீ தானே எனக்கு எழுதுன. அது மட்டும் இல்லாம பண்டிகை சீசன், நான் பிசினஸ் பண்றதை விட்டுட்டு இப்ப நான் உன் கூட சுத்திட்டு இருக்கேன்டா. உன்னால முடியலனா பஞ்சாபுக்கு போய் தொலைய வேண்டியதானே. பைத்தியம் சரியாயிடுச்சுன்னா நான் உடனே போகணும். செக்லீஃப் வேற தீர போகுது. இப்ப நான் பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரிய வந்துச்சுன்னா என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க. உள்ள போடா. ராணுவத்துக்கும் போக முடியாது, ஊர்ல பைத்தியமாவும் வாழ முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம்டா. அந்த குரூப் ரெண்டையும் அடிக்கணும் தானே ஆசைப்பட்டேன். இப்ப பைத்தியம் மாதிரி நடிச்சு அதை பண்ணிட்டல. இதுக்கப்புறம் நீ எஸ்ஐ அடிக்கணுமா? எஸ்ஐ இல்லடா, ஐஜி தான் அடிக்கணும். எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே உங்க 2 பேரையும் டிடெக்டிவ்ஸ் மாதிரி நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான்டா இருந்தேன். அப்படியே எட்டி உடைச்சேன்னு வச்சுக்கோ. இப்படி பொய்ய சொல்லி ராணுவத்துல இருந்து தப்பிச்சு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கான வழியை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை தான். நீ எதுவும் சொல்லிடாத. எந்த பிரச்சனையும் வராது. இப்பவே இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். அவங்க அதை ராணுவத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி உன்னை தூக்கி உள்ள போடலன்னா நான் சாதாரண ஆள் கிடையாதுடா. நில இப்ப என்னடா பண்றது? இதுக்கப்புறம் வர்றதை பாத்துக்கலாம். எங்கேயாவது ஓடி போயிடலாம். எங்கேயாவது போயிடலாம். ஐயோ, அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லணும். அடுத்த பஸ்லயே நம்ம கிளம்புறோம். நேத்து நான் உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணியிருந்தேன். நீங்க தானே நேர்ல வரணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்தாங்க, இந்த பில்ல பாருங்க. உட்காருங்க. நான் நேத்து புதுசா ஒன்னு கொடுத்து விட்டுருந்தேனே. நேத்து நான் உங்களுக்காக கிளப்புக்கு கூட போகாம வீட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதை நேத்தியே கொடுத்து விட்டுட்டேனே. அப்படின்னா வேற ஒருத்தவங்க வீட்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நான் ஒரு என்கொயரி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி. சாரி. உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? அட, இது யாரு? நம்ம வேலை பந்தானே. நீ எப்ப லேண்ட் ஆன? ஆமா, இந்த நியூ ஃபேஸ் யாரு? புதுமுகம் இல்ல, நாயகன். நாயகனா? ஆமா, இந்த கதையோட நாயகன். என்ன கதை? எல்லாம் அப்புறமா நான் சொல்றேன். நாங்க 2 பேரும் இங்க கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். இப்ப நாங்க குளிக்கணும், ரொம்ப பசிக்குது வேற. Yes, Koya's gas. இன்னைக்கு மட்டும் சிலிண்டர் வரலனா உன்னோட சிலிண்டர் எடுத்துட்டா பிளாடி பாஸ்டர்ட். நீதான்டா பாஸ்டர்ட். கேஸ் ஆவது மண்ணாங்கட்டியாவது நீ போய் கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த மாரி சால எனக்கு தான் இப்போ பிரச்சனை. அவனை ஒரு லைனுக்கு அனுப்பினா நான் தான் கண்டபடி திட்டு வாங்கணும். எதையும் சரியா டெலிவரி பண்றது இல்ல. அது எப்படி? அவர் 100 வீட்டுக்கு வேலை பாக்குறாருல. இன்னைக்கு அவன் எந்த ரூட்ல போறான்? காந்தி நகர் தான். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா அவன் காந்தி நகர்ல தான் இருப்பான். காந்தி நகர்ல இருந்தா இருங்க. நீங்க உள்ள போய் இருங்க, நான் 4 பேருக்கு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னடா கேஸ் சப்ளை பண்றீங்க போறம்போக்கு பசங்களா? எனக்கு இதெல்லாம் தேவைதான். தங்கறதுக்கு வீடு இல்லாம இடிச்சு உடைச்சிர வேண்டாம், புரியுதா? இங்க யாராவது புக் பண்ணாங்களா? இங்க வரதுக்கு புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இங்க அம்மாவும் ஐயாவும் இல்ல. அதான் சரியான நேரத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு கைப்பிடி உள்ள வச்சிடலாம். அப்புறம் வேற என்ன விசேஷம்? பாக்க ரொம்ப டயர்டா தெரியுற. இங்க பாரு, முட்டை காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிடு. இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி. 100 வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்காக அந்த ஓனர் பையன் என்கிட்ட நீ கொடுத்துருக்கா. அப்புறம் போன தடவை நீ என்கிட்ட சொன்ன ஐட்டத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே மாடன் தான். அது வந்து இத பாரு, இது எல்லாமே எலாஸ்டிக் தான். இத பாரு, இது ஒண்ணு சாதாரண துணி கிடையாது. ஒரிஜினல் ஃப்ரம் பாம்பே, துபாய். இது ஒண்ணு போதும். பர்ஃபியூம், வாஷிங் மிஷின், சோனி டிவி எது வேணும்னாலும் என்கிட்ட சொன்னா போதும். ஃபாரின் திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த சிட்டில என்ன விட்டா வேற ஆளு கிடையாதுங்கற. எல்லாரும் என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. இது என்னது? இப்ப எவ்வளவுதான் இருக்கு, மீது அப்புறம் தரேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்போ உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு போதும். என்னோட கஸ்டமைஸ் எல்லாம் ஃப்ரீ தான். அதுல நான் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். பாட்டா. அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்க மிலிட்டரியில இருந்தீங்க? 25 வருஷம். சைனா வாரையும் பாகிஸ்தான் வாரையும் நான் தனியா தான் நின்று ஃபேஸ் பண்ணேன். ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன். அந்த வேலை பிடிக்கலான்னு தான் இப்படி பைத்தியமா நடிச்சங்க வந்திருக்கேன். இங்க பாருடா வேலைப்பா, நீ பேசுற பேச்சால பச்சை தண்ணிய கூட மருந்தாக்கி விக்கிறவன்ல நீ.
இவனை கூட்டிக்கிட்டு மரியாதையா வெளியே போயிடு. உங்களுக்கு எந்த வேலையும் இங்க கிடையாது. ஐயோ இங்க பாருடா, நான் அந்த வேலையெல்லாம் எப்பவோ நிறுத்திட்டேன். நான் தான் எல்லாமே ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் எங்களால தப்பிக்க முடியும். அப்படி ஒரு பொசிஷன்ல நாங்க இப்ப இருக்கோம். எந்த வேலை செய்யறதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா அதுக்கு இங்க ஏதாவது ஒரு வேலை இருக்கணும்ல. ஒரே ஒரு மேனேஜர் போஸ்ட் இருக்கு. அது போதும்ல. ஆமா. அப்படின்னா நான் எங்க போறது? அது மட்டும் இல்லாம போலீஸ் மிலிட்டரி இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடியற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். 2 பாவப்பட்ட ஜீவன்கள் உன் முன்னாடி நிக்கிறத நீ கொஞ்சம் பாரு. நான் சொல்ற வேலையை உங்களால செய்ய முடியுமா? முடியும். அப்படின்னா நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஓகே. அந்த மாரிஸ்க்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா கடைசியா நீங்க என்ன வெளியே அனுப்பிடக்கூடாது. இல்லப்பா, அப்படின்னா இன்னையில இருந்து நாம எல்லாரும் ஒரே செட்டப். கைய கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நமக்குள்ள இது இருந்தாலே போதும். நீங்க உங்க செட்டப்லயும் நான் ஏன் செட்டப்லயும். அப்புறம் எனக்கு இந்த போலீஸ் என்கொயரி பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இந்த பாருங்க, நீங்க அதோ அந்த ரூம்ல தங்கிக்கங்க. சரி தள்ளு. தள்ளு. லைட்ட போடுறா. அது யோ, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேஸ் டெலிவர் பண்ணதுக்கு நான் சொன்ன வேலையை செய்யணும்னு. எந்த வேலை? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது பிடிக்கலங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கேஸ் டெலிவரி பண்றேன். அதனால 5 மணிக்கு மேல ஏதாவது ஒரு ஹாபி இருக்கணும்ல. அதுக்குதான். என் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லல்ல. அப்படின்னா இந்த ஊர்க்காரங்க எதுக்கு உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க? ஆமா ஆமா. என்ன ஆமா? சும்மா. இந்த மாதிரி சிலிண்டரை மாத்தி போடுற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதுக்குன்னு சில ஃப்ராட் ஆளுங்க இருக்கானுங்க. நான் எப்பவும் என் வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கையில என்னைக்குமே கரை படிஞ்சதே கிடையாதுங்க. புதுசா நீங்க ஆளுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, அப்படி சொல்லனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ராத்திரியில எல்லாம் அப்படி தலைகளா மாறிடுச்சு. கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு மினிமம் ரீசனாவது இவங்களால சொல்ல முடியுமா? சை, முடியும். அதனாலதான் எல்லாம் தலைகீழா மாறி எங்களை இங்க வேலைக்கு சேர்த்தாங்க. இல்லன்னா பிசினஸ் வேஸ்ட் ஆயிடும். ஆனா மாதேஷோட பிசினஸ் வேஸ்டே ஆகாது. லேடிஸ் கஸ்டமர் தானே மெயின். நான் என் தொழில் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இவங்க சோதிக்கிறாங்க. கேஸ் சுமந்துட்டு இருக்கிற சிலிண்டர் மாதிரி தாங்க என் மனசும். வால்வை முறுக்கி அடைக்கணும், இல்லனா லீக் ஆயிடும். ஒரு மாபெரும் படைக்கு நடுவுல ஆயுதம் இல்லாத ஒரு படை வீரனா நான் இப்ப வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. மரியாதையா வேலை செஞ்சா உனக்கு நல்லது. இல்லனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கஸ்டமரை ஒரு தடவை போய் பார்க்கணும். அந்த 324 கஸ்டமர்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை போய் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் போய் மாத்தி கொடுக்குறேன். இவ்வளவு நாளா நீ பண்ணி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வருது. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு போ. என்ன? ஆமா. வா. போடா. வா. ரீ போ.
சரி சரி வாங்க ஆ, வந்து வண்டியில வரோம், இருங்க. வரோம். தள்ளி போடா. யோ நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையா? பின்னாடி போய் ஏறிக்க, அப்பதான் நல்லா காத்தும் கிடைக்கும், எங்களுக்கு வழியும் சொல்லுவ. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வசதியா. இப்ப வசதியா நாங்க உட்காந்துக்கிறோம், அப்புறமா நீ வந்து உட்காந்து போடா. ஏய், என்னப்பா என்னாச்சு? சாரி சாரி, இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி டைவ் பண்ணி. நல்லதுதான், ஆனா இந்த அளவுக்கு ஸ்பீடு வேண்டாம். ஏன்னா போன வேகத்திலேயே திரும்ப வர வேண்டியதா இருக்கும். புரிஞ்சா சரி. அப்ப நான் வரட்டுமா? அதான். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹலோ, நான் மறுபடியும் சொல்றேன். முடியாது, நான் அதை கேட்க விரும்பல. வணக்கம். வணக்கம். அம்மா, இந்த நாங்க 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 கோயா ஏஜென்சில இருந்து வரோம். ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காமே. ஸ்டவ் எரிய மாட்டேங்குது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாரிசன் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போனா. அவங்க அது அவனா இப்ப நாங்க தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும். ஆமாங்க. வாங்க. தேங்க்யூ. இதுதான். சுவிட்சில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. இதுல என்ன பிரச்சனை? கொஞ்சம் தவிக்கிறீங்க. நீங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, நாங்க யாருக்கு பதிலாவும் வரல. கோயா எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த சொந்த கம்பெனின்னு வரும்போது எல்லா வேலையும் நாமளே பண்ணாதானே சரியா வரும். வேலைக்காரங்க வேலை செய்யும் போது நம்ம கூட நிக்கல அப்படின்னா எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் தான். அம்மா, இதுல இப்போ என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? எரியவே இல்ல. எரிய வச்சு பாத்தீங்களா? எரியறதுக்கு தெரியும் ஒண்ணும் இல்லையே. இது எப்படி கலட்டுறது? கலட்டணுமா மாட்டணுமா? புது டெக்னாலஜி இருக்கு. வந்துருச்சு. வேடிக்கை பக்கம் அந்த வால்வை கிளீன் பண்ணு. என்னடா பாக்குற? வந்துருச்சு. இதே அந்த மாரிசனா இருந்தா 1 நிமிஷத்துல சரி பண்ணிட்டு போயிருப்பான். கேஸ் ஃபுல்லா இருக்கா? இருக்கு, புது சிலிண்டர். அடே, கேஸ் லீக் ஆகுது பாரு. நீ அதை கையில வச்சிட்டு இருக்க, சீக்கிரம் ஃபிட் பண்ணு. ஓ ஆமால, இத வேற ஃபிட் பண்ணியாச்சு. பத்த வச்சு பாரு. கடவுளே காப்பாத்து. எரியுது. என்னதான் இருந்தாலும் எரியுது இல்ல? சந்தோஷம். ஆமா, இங்க சர்வெண்ட் யாரும் இல்லையா? இல்ல. யாரையும் நீங்க ஏன் வச்சுக்கல? வா வா. ஆமா, நீங்க எந்த ஊரு? நாங்க வடக்குல இருந்து வரோம். நீங்க எங்க தங்கிட்டு இருக்கீங்க? கோயாவோட பிளாட்ல.
அங்க இருக்கும்போது ராத்திரி தண்ணி இது கணக்கு பார்க்கலாம் இல்லையா? வேலை அதிகமா இருக்கிறதால வீட்டுக்கு போக டைம் இல்ல. டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, கண்டிப்பா வேண்டாம். சாப்பிடுறோமே. இன்னும் ஒரு 10 வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறம் ஏதாவது இது மாதிரி ரிப்பேர் வந்துச்சுன்னா எங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் இந்த வழியில போகும்போது மத்தியானத்துல வந்தா சாப்பிட்டு போகலாம் இல்லையா? சாயங்காலம் இருந்தா டீ குடிக்கலாம், காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வரட்டுமாமா? டேய் வேகமா போடா. பாருங்க, என்னால இப்படி வீட்டுக்கு வெளியில சும்மா இருக்க முடியாது. 2 ஸ்டவ் மாட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆயி போச்சு. பேசாம இரு. நீயும் கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்க. ஏங்க, இங்க பாருங்க, வாய் மூடிக்கிட்டுறியா? உனக்கு இப்படி இருக்கிறது தான் நல்லது. டேய் இங்க பாரு, கடவுள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தர படைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா நீ தண்ட கர்மாந்தரம். நீங்க பாரு, பழமொழி சொல்றதெல்லாம் ஈஸி. உதாரணம் சொல்றதுக்கு நீ எல்லாம் யாரியா? நீ என்ன பெரிய அப்பாட்டக்கறா? போயா பேசாம. இல்ல நான் என்ன சொன்னேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போய் வண்டி நிறுத்தாம போ. நீ இப்படி எல்லாம் பேசினீன்னா உன்னை பத்தி நான் ஆபீஸ்ல சொல்லுவேன். நீ சொல்லுவியா? சொல்லுவேன்டா. இப்ப சொல்லு. ஆமாடா, நான் சொல்லுவேன்டா. டேய் 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 வண்டி நிறுத்துடா. டேய் உதய் வண்டி நிறுத்துடா. டேய் நான் இன்னும் ஏறலடா. டேய் என்னையும் கூட்டி போங்கடா. நல்லா புரியுது. அதுக்கு நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு 5 மணிக்குள்ள உங்களுக்கு கேஸ் வந்து சேர்ந்துரும். இல்ல நேத்து சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணாகாது. சத்தியமா தான். அம்மா நீ எத்தனை மாசம்? இல்ல நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை மாசம் ஆகுதுன்னு கேட்டேன். நான் கோடவுன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2 ரூட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஒரே நேரத்துல எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா? தெரியாதுல. உங்களை பார்த்த உடனே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தானே ஒரே ராத்திரில நான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவன் என்ன பண்றான் அந்த கொசவன்? சேலத்திலயும் ஈரோட்லயும் ரெடி பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் ஃபாரின்ல ரெடி பண்றதா சொல்லி ஜனங்களை ஏமாத்த போயிருக்கான். ஃப்ராடு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிஷனல் சிலிண்டர் புக் பண்ணியிருந்தேன். நேத்து கொண்டு வரதா சொல்லியிருந்தீங்க. லோடு இன்னும் வரவே இல்ல. நாளைக்கு வந்துடும். கொண்டு வரதா சொல்லி மாரிஸ் என்கிட்ட சொல்லிட்டு போனானே. அந்த புறம்போக்கு எங்கன்னு தெரியல. உங்களால முடியலன்னா சொல்லுங்க. இங்க நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. சார் மரியாதையா பேசுங்க. நீ எனக்கு மரியாதை கத்து தெரியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மன் இல்ல. கேஸ் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டாங்கல்ல. போங்க. நீ யாரா? பிளட்டி ஃபெல்லோ. இங்க பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கேஸ் நாளைக்கு வரும்னு சொல்லியாச்சுல்ல, நீங்க போலாம். நான் யாரும் தெரியாம பேசுறேன். நான் நினைச்சேன் இன்னைக்கே இந்த ஷாப்பை பூட்டிடுவேன். வேலைப்பா. என்ன இவர் யாருன்னு தெரியலையா? இல்ல. ரிப்பேர் ஆன பூட்டுகளை எல்லாம் இவர் தான் சரி பண்றாரு. வணக்கம். அந்த பூட்டு எடுத்து கொடுப்பா. ப்ளீஸ் இந்தாங்க. ஏய் போடா. மச்சான், என்னதான் ஃபாரினா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற வீதிகளே தனி அழகு. மச்சான் எனக்கு ஒரு ஐடியா. நம்ம 4 பேரும் போய் கொஞ்சம் கல்லு குடிச்சா என்ன? இங்க பக்கத்துல தான் கல்லு விக்கிறாங்க. அதுக்கான வழி எனக்கு தெரியும். ஒரு கிளாஸ் கல்லு குடிச்சா போதும். உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தென்னை மரத்துல மேல யாரு? யாரா அது? அட நம்ம சந்திரானந்தனா? அட நம்ம சந்திரானந்த் தான்ப்பா. சங்கரனோ அது சந்திரனோ? அட சந்திரனோ ஆதவனும் சந்திரனும் அளவில்லா போதைய அள்ளி பருகிட நம்முடைய சந்திரன் சொன்னாரே. சங்கரனோ அது சந்திரனோ? அட சந்திர அண்ணனோ ஆதவனும் சந்திரனும் அளவில்லா போதைய அள்ளி பருகிட நம்முடைய சந்திரன் சொன்னாரே. சந்திரான அட சந்திரான கொஞ்சம் நீயும் கீழறங்கி கல்லு குடிக்கலாமே. சந்திரான கொஞ்சம் நீயும் கீழறங்கி கல்லு குடிக்கலாமே. அந்த கல்லு குடத்தை எடுத்து மொண்டு குடிக்கலாமே. மொத்தம் மொண்டு குடிக்கலாமே. கல்லு கொஞ்சம் குடிச்சு பாரு. நில்லுன்னா நிக்கிறியா சந்திரா? நில்லுன்னா நிக்கிறியா? சந்திரா? நில்லுன்னா நிக்கிறியா? சூரிய புதல்வன் இல்லடா கேசவா. சூரியன் தம்பியா? இல்லடா சூரிய பகவான்.
சூரிய பகவான் காதலிச்ச பொண்ணு யாரும் அறியாம தூக்கிட்டு போன நில்லு நிக்கிறியா சந்திரா நில்லு நிக்கிறியா மொத்த கோடத்துல கொஞ்சம் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு ராத்திரி முழுக்க ஆடி திரியலாம் நில்லு நிக்கிறியா சந்திரா நில்லு நிக்கிறியா மொத்த கோடத்துல கொஞ்சம் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு ராத்திரி முழுக்க ஆடி திரியலாம் நில்லு நிக்கிறியா சந்திரா நில்லு நிக்கிறியா இந்த தோட்ட கணத்துல விழுந்து கிடப்பது யாராதே சந்திரண்ணன் தான் அது நம்ம சந்திரண்ணன் தான் கல்லு குடிச்சு போதை ஏறி பொத்துன தண்ணில விழுந்தாரு நம்மோட சந்திர அண்ணன் பாவம் நம்மோட சந்திர அண்ணன் நம்மோட சந்திர அண்ணன் பாவம் நம்மோட சந்திர அண்ணன் கல்லு குடிக்க தென்னை மரம் ஏறி கல்லு குடிச்ச பின் விழுந்தாரு கல்லு குடிக்க தென்னை மரம் ஏறி கல்லு குடிச்ச பின் விழுந்தாரு இருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஒரு பிடி பிடிச்சிடணும் சரியா? அம்மா அம்மா கிட்ட கேட்கலாம்லையே. அம்மா நீங்க சாப்பிடலையாம்மா? வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்களே. சும்மா இருக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தானே ரசனையா இருக்கும். ரசம் இருக்கா? ஆமா. ஓம். நான் கிச்சனுக்குள்ள போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நான் சரியாவே சாப்பிடுறது இல்ல. போதும் போதும், ரொம்ப சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும். உங்களை மாதிரி இருக்க சின்ன பசங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும்பா. சரிதான், அப்ப இது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். என்ன? இல்ல வேண்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு பிடிச்சிருக்காப்பா? சூப்பரு. இந்த அளவுக்கு ருசியான சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாட்டுக்கு நடுவில் இது ஒரு ஹோம்லி மீல்ஸ். இது என்ன ஆம்லேட்டு? ஓ கட்டனா. கேஸ் ஸ்டவ் ஒர்க் இல்லைனாலும் நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். நல்ல ஃபுட்டு, எப்ப வேணாலும் வரேன். இவரு அப்பாவா இருக்கும். என்னோட புருஷன். ஓஹோ, இப்ப என்ன பண்றாரு? He is no more. அது எங்க இருக்கு? எப்படி இறந்தாரு? ஆக்சிடென்ட். No, it was murder. கொலை பண்ணிட்டாங்களா? அம்மா, நாங்க 2 பேரும் அவங்கள பார்த்தப்போ நான் என் அம்மாவை நினைச்சு பார்த்தேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. இப்பவும் அந்த முகம் என் மனசுல இருக்கு. அப்புறம் நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஆயிடுச்சு. தினமும் ராத்திரி நான் தூங்கும்போது என் அம்மா முகம் அப்படியே மனசுல பதியும். இப்போ
மம்மியை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்களுக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்லை போல இருக்கு. தனியா தானே இருக்காங்க. நமக்கு அறிமுகம் இல்லாத இந்த ஊருக்கு வந்துட்டோம். நம்ம மேல பாசம் காட்டுறதுக்கும் 2 நல்ல வார்த்தை பேசுறதுக்கும் நமக்கு ஒரு அம்மா இருக்காங்க. மணி 4 ஆச்சு. சீக்கிரம் வேலையை பாருங்க. இன்னைக்கு டெலிவரி பண்ணியே ஆகணும். நான் தனியா வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்க இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு. அவனுங்க எங்க போயிட்டானுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார் கிட்ட கேட்டுக்கோங்க. அது எப்படி? அவங்க தான் சாருக்கு சோப் போட்டு வச்சிருக்கானுங்களே. யோ, இன்னும் லோட ஏத்தவே இல்லையா? இவங்கிட்ட தேவையில்லாம பேசாத, ரொம்ப ஆபத்தானவன். இன்னும் லோடு ஏத்தி முடிக்கலையா? பாருங்க, இத்தனை வீடு இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க சாயங்காலத்துக்குள்ளாரே டெலிவரி பண்ணுவோம். நாம 2 பேரும் இது வரைக்கும் இன்ட்ரோ ஆகவே இல்லையே. ஒரே கம்பெனில வேலை பாக்குறோங்க போது அறிமுகம் வேணுமா இல்லையா? இப்படி இருந்தா ஓகேவா? நீ என்ன நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸா? ஏன்டா சரி இன்னைக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? போடா. நீ இல்ல, லோடு ஏத்துனதெல்லாம் நான் தானே. ஆமா, அதனால இந்த அன்லோடு எல்லாத்தையுமே நீ தான் பண்ணணும். என்ன சொல்றான்? வேடிக்கை பார்க்காம இறக்கு. தனியா இறக்க வேண்டாம், நம்ம ஒன்னா இறக்கலாம். நீ மட்டும் இறக்க மாட்டேங்கிற. நீ என்ன இந்தியன் ஆயில் டைரக்டரா? இந்தியன் ஆயில் உன் அப்பாவோடதா? இறக்குடா. பொடி பொடி. அம்மா, என்ன வெயிட். சார், கேஸ் கொண்டு வந்திருக்கோம். இங்க கேஸ் புக் பண்ணியிருந்தாங்க, நாங்க கொண்டு வந்திருக்கோம். கோயா கேஸ் ஏஜென்சி. நான் காலையில இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, தூக்கிட்டு வாங்க. தூக்குடா. அத தூக்கிட்டு வா. நான் தான் தூக்கணுமா? வரட்டுங்களா சார்? கமான், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. இது வேண்டாம், நீங்க குடிங்க. நாங்க டியூட்டியில இருக்கோம். நாங்க டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரக்கு அடிப்போம். ஸ்டாப் இட். ஐ நோ அபவுட் த டியூட்டி. நான் காலையில இருந்தே கம்பெனி இல்லாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ பாவம், நான் கம்பெனி கொடுக்குறேன். வேண்டாமா? டுடே யூ டூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் கெஸ்ட்டுங்களை கவனிக்காம எப்பவும் அனுப்ப மாட்டேன். டேய், வருத்தப்படுவாரா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கமான் மை பாய்ஸ். வாடா, சாயங்காலம் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். சார், ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? நீங்க காலையில இருந்தே சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ அப்படியா? உங்க குடும்பம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படி இருந்தா அப்படிதான் ஆகும். அப்ப மாதவியார் செட்டப்பா? ஷட் அப். டோன்ட் ஆஸ்க் மீ அபௌட் தட். விடுங்க சார், சாரி சார், விடுங்க சார், விட்டுருங்க சார். இங்க எப்படி இன்ஸ்பெக்ஷன் வந்தேன். 2 நாளைக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும். சார், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அசாம்ல. அசாம்லையா? நானும் கொஞ்ச நாள் அங்க இருந்தேன். இந்த மிலிட்டரி வேலை பிடிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சு இங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எப்படி? அதுக்கு ஐடியாவே கொடுத்தேன். என்னோட மூளை பேங்க் ஆஃப் ஐடியாஸ். சார், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சிறப்புஞ்சி. அது என்ன புஞ்சி? சிறப்புஞ்சில எங்க? ஐ அம் a military officer, Lieutenant Colonel RK Pillai. Understand? எங்க போனாங்க? தனியா வந்திருக்கு. உன் ஃப்ரெண்ட் எங்கப்பா? நல்லா தூங்கிட்டு இருக்கான். காலையில கோயிலுக்கு போகணும்னு நேத்தே முடிவு எடுத்துட்டேன். 2 நாளா நீங்க 2 பேரும் எங்க ஆளே காணோம். அது கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்காம போறப்பா. நீங்க தினமும் கோயிலுக்கு வருவீங்களா? இந்த கோயிலுக்கு நான் தினமும் வருவேன். இங்க வந்து பிரார்த்தனை பண்ணாதான்ப்பா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாளைக்கு மத்தியானம் நீங்க 2 பேரும் சாப்பிட வீட்டுக்கு வரணும். என்னோட பிறந்த நாள். அப்போ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நாளை காலையில நாங்க 2 பேரும் வந்துருவோம். பர்த்டேவை செலிப்ரேஷன் ஜாலியா பண்ணிடலாம். அப்புறம் இங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடு எதுங்க? புஷ்பாஞ்சலி, அப்புறம் நெய் அபிஷேகம் இருக்குப்பா. கணபதி ஹோமம் கூட இங்க சில பேர் பண்ணிட்டு போவாங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேங்க. லீவ் முடிஞ்சு போறேன். பஞ்சாப்ல டியூட்டிங்க. நான் வரமா? சரி. அப்பாடா. உதய், நீ எங்கப்பா போயிருந்த? நான் அர்ச்சனை பண்றதுக்கு ரசீது வாங்க போயிருந்தேன்.
உனக்கு என்னாச்சு? அது நாளைக்கு நானும் வேலை பண்ணும் பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது தெளிவா சொல்றேன். விலை ரொம்ப அதிகமா சொல்றியே மாதேஷ். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இது ஜப்பான்ல இருந்து வாங்குனது ஒரிஜினல். இத பார்த்து நம்ம ஊர் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கு. அத இப்படி ஓரமா வச்சுட்டு இப்ப இத ட்ரை பண்ணி பாரு செல்லம். எப்படி இருக்கு பாரு. இத வித்து நீ என்ன பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டியா என்ன? நான் சும்மா எடுத்து வச்சிட்டு இருந்த முதலாளி. என்ன எடுத்து வச்ச? இந்த பாரு, மேயற மாடு நக்கர மாடா செடுத்த மாதிரி இருக்கு நீ செய்யறது எல்லாமே. டேய், உனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப முக்கியமா போச்சாடா? சொல்லு. அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப என் மச்சான் வந்திருக்கான், கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு கிஃப்டா. அந்த உதயம் வேலை பொண்ணு எங்க போயிட்டாங்க? அவனுங்க எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பானுங்க. இப்ப மணி 11. நான் லோடு ஏத்தி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ உன்னோட வேலையை பார்த்தா மட்டும் போதும், அவங்க விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத, புரியுதா? யோ, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியாவே தூங்க முடியுதியா? நீ வாய பார்த்து நிக்காம லிஸ்ட் பண்ணி கவர் பாரு. உன்ன தங்க மாரிஸ், இப்படி கொஞ்சம் வாப்பா. எங்க இதை நான் பாக்குறேன். இந்த பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு பலமுறை உள்ள சொல்லிருக்கணும் இல்லையா? கஸ்டமருக்கு கேஸ் டெலிவரி ஆகலன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உனக்கு சம்பளமே கிடையாது. வேலையை பாரு, அங்க என்ன வேடிக்கை பாக்குற நீ? இந்த அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஐயோ அப்பா. மம்மி, அம்மா, மம் அம். மம்மி, அம்மா எங்க போயிட்டாங்க? கிச்சன்ல சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மம்மி, அம்மா, மம்மி, அம்மா, மம்மி, 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 இது வேற வெயிட்டா இருக்குது. என்னப்பா நடந்திருக்கும்? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததும் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. நீ எதுவும் பாத்தியா? இல்ல உனக்கு ஏதாவது என்ன நடந்ததுன்னா தெரியுமா? ஏன் இப்படி நடக்குது? இது ஒன்றும் புரியலையே. நேத்து ராத்திரியில இருந்து அவங்க காணாம போயிட்டாங்க. எங்களுக்கே காலையில பால் போட வந்த பால்காரன் தான் சொன்னான். நான் காலையிலே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா. நேற்று ராத்திரி இங்க ஒரே சத்தமா இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஏய், கொஞ்சம் தள்ளி போ. நாங்க மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, நீங்க எப்பயுமே இங்க வந்துட்டு போவீங்களா? ஆமா. வண்டியில இருங்க. ஐயோ, இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே, அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்தோம். நாங்க நிரபராதிங்க சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். முதல்ல வாங்க சார். நடந்து போங்க போங்க. ஏறுங்க முதல்ல வண்டியில. எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது சார். சார் சார், ஐயோ காலு. அம்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
மெதுவா பார்த்து இறங்குங்க. படுத்துக்கப்பா. எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னோட பொண்ணு நீங்க தான் பார்த்துக்கணும். பழசெல்லாம் நினைச்சு என் மேல கோவப்பட்டுறாதீங்க. அண்ணா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஆபத்துன்னு வரும்போது உதவி பண்ணணும் தானே? நாங்களும் மனுஷங்க தான். இந்தம்மா இதை கொண்டு போய் உள்ள வை. நீ அவளை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் எந்த எதிர்ப்பும் காட்டல. எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லணும்ப்பா. என் பையன் எங்க இருக்கானோ என்னவோ. இங்க பாருங்க, அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். கண்டிப்பா அவன் இங்க வருவான். எனக்கு நோய் வந்துருச்சுன்னு அவங்கிட்ட சொல்லி அவனை நான் கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ போய் அவங்கிட்ட நடந்ததை சொல்லு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் போய் கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவன் உடனே வந்துருவான். இங்க யாருமே இல்லைன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? சரிங்கண்ணே, நாங்க கிளம்புறோம். வாங்க. ஒண்ணு இல்ல, நீ அப்படியே நல்லா படுத்து தூங்குன, எல்லாம் சரியாயிடும். சரி. உங்க அப்பா ஒத்துக்கிட்டது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உடனே போய் உங்க அண்ணனை தேடுறேன். ஆனா பைத்தியமா இருக்க அவனை நான் எங்க தான் போய் தேடுறது? இதுக்கு மேல எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. போன வாரம் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. அதுல வேலை கிடைச்சிருந்ததுன்னு எழுதியிருந்தாரு. அதுல அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இல்ல, ஆனா கோயா ஏஜென்சி கேஸ் கம்பெனின்னு எழுதியிருந்தது. நான் அங்க போய் உதய தேடி பாக்குறேன். கோயான் தானே சொன்னேன்? ஆமா, கோயா ஏஜென்சி. கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் அவனை கூட்டிட்டு தான் வருவேன். வரட்டுமா? கொஞ்ச நாளைக்கு லாக்கப்ல இருக்கணும்னு சொல்லி என் ஜாதகத்துல இருக்கும் போல இருக்கு. அதுதான் இன்ஸ்பெக்டர் கையால நம்ம அடி வாங்காம தப்பிச்சது என் முன்னோர்கள் செஞ்ச பாக்கியம். இதுக்கப்புறம் நம்ம இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. இங்க நான் தங்க மாட்டேன். இங்க நீ தங்கலன்னா உங்க அம்மாவோட அண்ணன் வீட்டுல போய் தங்குவ. இப்ப இது அனாமத்தா கிடக்குது இல்ல, இதுக்கெல்லாம் போய் பயந்து வாழ முடியுமா? போலீஸையும் ராணுவத்தையும் பார்த்து பயப்படலாம், இப்ப இவங்களையும் பார்த்து பயப்படணுமா? இந்த பாருங்க, இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு போகாம விட்டது நீங்க பண்ண புண்ணியம். இதுக்கப்புறம் நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. வெண்ண திங்கிறவன் ஒருத்தன், விரல் சூப்பரவன் ஒருத்தங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப விஷயம். நீங்க தான் அவங்கள கடத்தி கொண்டு போயிருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட்டது என்னமோ உண்மைதான். போடுறதா இருந்தா போடட்டும். மம்மிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். அதுக்கு நீ ஏன்டா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்ன வேணா நடக்கட்டும், நீங்க அதுல இன்வால்வ் ஆக வேண்டாம், சரிதானே? இல்ல, என்ன ஆனாலும் சரி, மம்மிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கும். அட இங்க பாருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அவங்க எங்க வேணா போய் தொலையட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம புலிவால பிடிக்காத. நீங்க பேசாம இருக்கணும். உங்களுக்கு அவங்க எந்த சொந்தமும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. என் மேல பாசம் காட்டுற ஒரு அம்மா, நான் அவங்க மேல பாசமா இருக்கேன். அவங்க என்ன பெத்த அம்மா மாதிரி. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. மம்மி எங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வேற வேலையை பார்ப்பேன். போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏற்கனவே இங்க ஒரு ஆள் அவங்க கிட்ட சண்டை போட்டு போனாரு. யாரு? எப்போ? அது போன மாசம் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் கேஸ் டெலிவரி பண்ண வந்தப்போ அந்த அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. யார் அந்த ஆளு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த ஆளு இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். 2-3 நாள் அவங்களே திரும்ப வந்துருவாங்க. அவங்களால வேலை பார்க்காம இருக்க முடியாதே. ஒருவேளை பிறந்த நாளா இருக்கிறதுனால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஸ்பெஷலா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஒரு எறும்பு மாதிரி உன்னை டார்ச்சர் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. நாம 2 பேரும் அடிக்கடி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது சரி வராது. எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ கேட்கல. அதனால தானே நான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். நான் சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு தரணும். ஆமா, உங்களுக்கு இந்த சொத்து எல்லாம் தேவையா என்ன? இல்ல, நான் கையெழுத்து போட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எதுக்காக நம்ம 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கணும்? எனக்கு இஷ்டமே இல்ல. பொறுக்கி கொல்லுடா, என்ன கொல்லு. எதுக்காக சத்தம் போடுறீங்க? இது உங்களோட வீடு இல்ல.
சத்தம் போட்டு ஆள் வரத்துக்கு பக்கத்துல யாருமே இல்ல. ப்ளீஸ், தேவையில்லாம அடம் பிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. நீ இங்க இருக்கிறதுனால பொறுமையா யோசனை பண்ணி பாரு. தொந்தரவு பண்ண யாரும் வர மாட்டாங்க. ஓகே? அவங்க 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்கல்ல. அவங்க கேஸ் டெலிவரி பண்றவங்க. அவங்களோட முதலாளி பேர் தான் கோயா. உதய், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க யாராவது வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வரல. என்னோட பலமான சந்தேகம், அந்த பாவப்பட்ட அம்மா காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த வயசு தானே. இல்லடா, அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. மம்மி வருவாங்க, வராம இருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். பேஷான சாப்பாடு, நல்ல வீடு. ஒருவேளை அவங்க வரலன்னா இந்த வீடு நமக்கு தான் சொந்தம். அந்த கோயாவோட ரூம்ல தங்கினதுல உடம்புல சூடுதான் ஏறுது. வேலப்பா, நம்ம பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு போய் என்கொயரி பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ள பரிச்சயம் இல்ல, நம்ம இன்ட்ரோ வைக்கலாமா? நீங்க யாரு? யாருன்னே தெரியாதவங்க வீட்டுல நீங்க தங்கிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுக்கு வர்றவங்கள இப்படிதான் இன்வைட் பண்ணுவீங்களா? ப்ளீஸ், கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம்ல. அதுக்கு தானே கேட்டோம், நீங்க யாருன்னு. நான் யாருன்னு தெரியாதுல்ல? உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையா இல்ல வடபழனி முருகன் கோயிலையா? சாரி, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது உங்களோட வீடு இல்ல, அதனால கூடிய சீக்கிரமே காலி பண்ணிடணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்தது அப்ப இருந்த உங்களோட நிலைமை எனக்கு தெரியும். பரவாயில்ல, இன்னமும் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காலி பண்ணிடணும். இது என்னோட வீடு. புரிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமும் நான் வருவேன். சரி. அப்போ அதிகமான கோவத்துல இருப்பேன். மறுபடியும் காது திரும்பிடும். வரட்டுமா? அந்த ஆள் சொன்னது உண்மைதானே? மத்தவங்க வீட்டுல போய் தங்குறது நியாயமா சொல்லு? அவர் சொல்றது சரியான விஷயம் தான். அந்த தடி அவங்க ஆள் தான். நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அவனும் பயங்கர கோவமா தான் இருக்கான். ஒருவேளை நம்ம சண்டை போட்டு ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நம்மளை கண்காணிக்கிறதுக்காகத்தான் அந்த தடியனை அந்த வீட்டுல தங்க வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. பாரு, குறுகுறுன்னு பாக்குறான். கை 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 கை. இவங்க யாரு? 2 பேரும் எங்க போறீங்க? ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரு எங்களுக்கு தெரியல. ஹலோ, டேய், நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கியா? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. யாருகிட்ட கேட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது ஒண்ணு சத்திரமோ ஹோட்டலோ இல்ல. மானமும் மரியாதையும் இருக்கிற 2 ஆம்பளை பசங்க தங்கி இருக்கிற வீடு இது. பெர்மிஷனே இல்லாம ஒருத்தர் வீட்டுல தங்குறது தான் மானமும் மரியாதையுமா சொல்லுங்க? ஓ, இங்க எல்லாருக்கும் பைத்தியம் போல இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துறாங்க. என்ன நினைப்பல நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? நீ வாடி, நம்ம போலாம். ஒரு உரலு, அப்புறம் ஒரு உலகம். ஆமா. எதுக்காக நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? எங்க 2 பேர் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கீங்களா? ஆமா, உங்களை யார் இந்த வீட்டுல தங்க சொன்னது? இது என்ன கிணறு விட்டு பூதங்கிழமை மாதிரி? கிணறோ பூதமோ இல்ல, இங்க இருக்க மம்மியோட ஒரே பொண்ணு இவ. அவங்க சொந்த பொண்ணு இல்லையே, பெத்த பொண்ணுதான்.
இந்த பொண்ணு அவங்களோட ஆளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாத்தியா? இதுக்கப்புறமா வருவாங்க. பாத்து மெதுவா எந்திரி. என்ன என்னாச்சு? ஓ வழிக்கு கடவுளே, வந்துட்டாங்களா? இந்த கிச்சன் இருக்கிற நிலைமையை பாத்தீங்களா? கன்றாவியா இருக்கு. இப்ப யாரு க்ளீன் பண்றது? நீ தான் இதை க்ளீன் பண்ணணும். டென்ஷனா பேசாதம்மா, அமைதியா பிரச்சனைகளை நம்ம பேசி முடிக்கலாம். நீயும் கூட சேர்ந்து உதவி பண்ணு, சீக்கிரமா முடிச்சிடலாம். என்ன இங்க பாருங்க, நாங்க இங்க விளக்குவோ கூட்டவோ எல்லாம் வரல. மம்மி எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க காணாம போனதுனால அவங்கள தேடிக்கிட்டு இந்த வீட்ல தங்கி இருக்கோம். அவங்கள தேடுறதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். மச்சான், இவங்க 2 பேரும் லேடி சிஐடியா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எனக்கும் தான். சாரி. எவ்வளவு ஆச்சு? 5 ரூபா. என்ன இவ்ளோ கேட்டு வாங்க? போங்க 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 போங்க. அப்பா. டேய், உதய், வண்டி நிறுத்து. சீக்கிரம் போப்பா. வண்டி நிறுத்துடா. போ 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 போ. ரெண்டு பேக்கு அடிச்சாதான் படபடன்னு அடிச்சுக்கிறது நிக்கும். 2 பேக்கு லார்ஜ். Just what his masters deserve. A sleek Murray pussycat, proud of her pussycat. இதுக்கப்புறம் தான் நம்ம சந்தோஷம் அடைய போறோம். சோடா வேண்டாம், லைம் லெக்கரா இருக்கட்டும். அவனுக்கு நம்மள பிடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. அவன் கூட போலீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு. இன்னொரு லாட்ஜ் கொடுங்க. பழைய பகை அவனுக்குள்ள இருக்கு. நம்ம 2 பேரையும் உள்ள போடுறேன்னு அவன் சத்தியம் பண்ணி சொல்லிருக்கான் இல்லையா? இங்க சந்தோஷமா வாழலான்னு வந்தா இங்கேயும் வந்துட்டானே. நீ எப்படியாவது அவனை பிடிச்சி உள்ள தள்ளிடுறா. அவனை ஏதாவது பண்ணாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். நாம இங்க இருக்கிறது அந்த நாதாரிக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் தான் சிஐடியாச்சே, நாய் மாதிரி மோந்து கண்டுபிடிப்பான். இதுக்கப்புறம் தான் நம்ம சேஃபா இருக்கணும். எப்ப வேணாலும் அவன் நம்மள தேடி வரலாம். இதுதான் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் பயப்படுறதா சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனா அவங்க வந்து அடிக்கிறாங்க, வெளியே போனா நம்மள தேடி போலீஸும் ராணுவமும். அந்த ராணுவத்தை அப்படியே போக சொல்லு. எந்த மீனி முழுங்குற இந்த திமிங்கலம் தான் அக்னி வேலப்பன். நீ தாண்டா என்னுடைய நண்பன். என்னை பத்தி சூப்பரா. வேலப்பா வேலப்பா எஸ்கேப் ஆயிடலாமா? ஓடுறா. சாரி மிஸ்டர் கோயில், யாரையும் கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. அவங்க இங்க வேலை செய்யறவங்க தானே? யாரு? அவங்கள அந்த வீட்டுக்கு போய் தங்க சொன்னது நீங்க தானே? சத்தியமா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அவங்க எங்க கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்க தினமும் நிறைய வீட்டுக்கு போவாங்க. யாரு கூட? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? காலையில கேஸ் சப்ளை பண்றதுக்காக போனாங்க. யார் போலீஸ் கிட்ட சொன்னது? போலீஸ் கிட்டயா? இந்த பாருங்க, நாங்க யாரும் சொல்லல. எனக்கு அப்படி எந்த தகவலும் தெரியாது, வேற ஒண்ணுமும் தெரியாது. நான் கேஸ வித்து என் வயிற்று பொழப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, எதுக்காக நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கணும்? அப்புறம் மரியாதையா நீங்க சொல்லலனா என்னோட கேரக்டர் மாறிடும். ஐயோ, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே மிஸ்டர் கோயா. ஓ, இந்த ஒரு வேலை மட்டும்தான் நான் இது வரைக்கும் செய்யாம இருந்தேன். இப்ப அதுவும் வந்துருச்சு. நீ சொன்னீன்னா இந்த வேலையில இதுக்கு மேலையும் பண்ணு. இதுதான் பாசமுள்ள அண்ணங்கிறது. பெருக்கு பெருக்கு பெருக்கு. இத பாரு, இந்த பக்கம் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டுங்க. வேலை இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் எதுவும் சமைக்கவே இல்ல. இங்க வந்து வேலை செய்யறதுக்கு நாங்க ஒண்ணும் வேலைக்காரங்க இல்ல. கொஞ்சம் சொல்லி புரியவே. அது எப்படி? கொஞ்சம் நிம்மதியா 2 பிசினஸ்காரங்க பேசுறதுக்கு சமய சந்தர்ப்பம் கிடைக்கணும் இல்லையா? கரெக்ட். சொன்னது கேட்டுச்சுல. தேவையில்லாம பேசாம வேலையை முடி. கிச்சன்ல வேலை இருக்குவா? ஒரு நிமிஷம் நில்லு. நான் ஒண்ணு அவளுக்காக கிச்சனுக்குள்ள போக மாட்டேன். உனக்காக மட்டும்தான். பிடிச்சவங்களுக்காக வேலை செய்யறது சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷம் தான். ஆனா தனியா சமைச்சா போதும். நம்ம ஒன்னா உட்கார்றது டைனிங் டேபிள்ல தான். அப்புறம் வெங்காய பூண்டெல்லாம் உரிக்கணும். சீக்கிரமா அதை உரிச்சு கொடுத்துரு, சரியா? இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எப்படி வந்தது? யாரு கண்டுபிடிச்சா? சே, இப்ப வரைக்கும் சமைக்கலையா? என்ன சமைக்கணும்?
மத்தவங்க வீட்ல வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு 3 வேலையும் நல்லா கொட்டிக்கிறதுக்கு பெரிய ராஜாவோட மருமக ஒண்ணு நீ இல்ல உன்கிட்ட இதை வெட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க பாரு, எனக்கு உதவி பண்ணாதான் எந்த வேலையும் பண்ணுவேன், இல்லனா நான் ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன். சும்மா செய்ய வேண்டாம், மூக்கு முட்டை 2 பேரும் சாப்பிடுறீங்கல்ல. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்றேன், நாளையில இருந்து வேலை பங்கிட்ட சொல்லிடுறேன். வேலைப்பனா இருந்தாலும் சரி, கோலப்பனா இருந்தாலும் சரி, இங்க நீங்க தங்கணும்னா கிச்சன் வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நீ சாப்பாடை செஞ்சு வைக்கணும், புரியுதா? நீ போயா, இது ஒன்னும் தாத்தா விடல. இங்க பாரு, டவுனுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கேங்கிற பந்தாவை எல்லாம் என்கிட்ட காட்டாத. இதை விட பெரிய காலேஜ்ல 4-5 வருஷம் படிச்சுட்டு தான் நானும் வந்திருக்கேன். உன்னோட பந்தாவும் பில்டப்பும் உனக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே காட்ட வேண்டாம். அம்மாவோட பொண்ணு மட்டும் இல்ல, அந்த ஹரிச்சந்திரனோட பொண்ணா இருந்தாலும் சரி, என்கிட்ட பந்தா காட்டுன உன்னை அடிச்சு பல்லையெல்லாம் உடைச்சிட. உட்காரு, கட் பண்ணு, சீக்கிரமாட்டு. நாளையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்த்தாகணும். காலையில நேரமா எந்திரிக்கணும். நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும். இது உன் அம்மாவோட வீடா? ஆமா. என்னடா இது? நீங்க தானே முத்தம் கொடுக்க சொன்னீங்க. முத்தமா? மொத்தம் 310 ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொடுங்க. உனக்கா? இந்த கணக்குல 310 ரூபாய் ஷார்டேஜ் இருக்கு, அதை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நான் எங்க பணம் கொடுக்கணும்? அதனால முதலாளி சம்பளத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாரு, உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சதுனால நீ தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாகணும். நீயே சொல்லு, உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? சைட் பிசினஸ், கிம்பளா, நிறைய வருமானம் இருக்கலாம். ஐயோ, அது எல்லாத்தையும் நான் அடியோட விட்டுட்டேங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த வேலையை செய்யவே முடியலங்க. நான் இப்ப புது ஐட்டம் எதுவும் வாங்கவே இல்லங்க. அப்ப இன்னும் பழைய ஐட்டம் இருக்கு. அது கொஞ்சம் இருக்கு. அது நல்லதா போச்சு. அதனால இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வரதில்ல. உன்னாலதான் எப்போ நான் கண்டபடி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருந்தேன். புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் இதுல கையெழுத்து போட்டிருக்கேன். இவன் இன்னும் போடவே யாரு? எங்க அக்கா அது உட்கார்ந்திருக்காங்க பாரு. ராஸ்கல், கேள்வி பண்றியா? பார்த்து பேசணும். ஐயா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எங்களோட அக்கா. இங்க அக்காவும் இல்ல கொக்காவும் இல்ல, இது கேஸ் கம்பெனி. 10 வருஷம் சர்க்கஸ்ல கத்தி வீசினவனா என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. நாங்க இப்ப என்ன பண்ணணும்? இவங்க கிட்ட உண்மையை வாங்கணும்னா இப்படி பேசினா ஆகாதே. எங்களோட தங்கமான அக்காவை நீயும் உங்க ஆட்களை சேர்ந்து கடத்திட்டு போயிட்டீங்களா? கடத்திட்டு போறதுக்கு உங்க அக்கா என்ன தங்கம்? இப்ப என்ன சொல்ல வரான்? ஒருவேளை உதவி வேலைப்பன் கூட ஏதாவது பொண்ணு இருப்பாங்களோ என்னவோங்க? கரெக்ட். எங்க அவங்க? எங்க தங்க அக்காவுக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு நீங்க தான்டா முழு பொறுப்பு. அவங்கள மட்டும் ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இதெல்லாம் அந்த வேலைப்பனோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் வேலைப்பன். அவங்கிட்ட கேட்டா உங்க அக்கா பத்தி எல்லா விஷயமும் தெரிய வரும். என்ன முதலாளி இதெல்லாம்? அவனை போடுறா. இவன் தான் அது. நீதான் நீ இங்க பாட்டு கூத்துன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவங்க எப்ப வீட்டுக்குள்ள வருவாங்கன்னே தெரியாது. அவங்க பிச்சை எடுக்க வந்தவங்க பயப்பட வேண்டாம்னு தோழி தான் சொன்னாங்க. கேக்குறவன் கேனையா இருந்தா KGF எடுத்தது KR விஜயான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி? ஏதாவது பேசுறதுக்கு தானே நான் உன்னை தனியா வர சொன்னேன். அப்படி என்ன தனியா பேச வேண்டியது இருக்கு? எக்காரணத்துக்கு கொண்டும் தனியா வெளியே வர வேண்டாம், அது ஆபத்து. நான் எதுக்காக பயப்படணும்? இப்ப அதை சொல்லுதானே என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் நீ என்ன ஊர்வசியா ரம்பையா? பார்த்த உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு? என் அம்மாவை நினைச்சுதான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இல்லனா என்ன பண்ணுவ? இன்னும் நீங்க காலி பண்ணல. வேலைப்பனும் நானும் போலான்னு கிளம்பிட்டோம். அப்போ அம்மாவோட பொண்ணு வந்தா. அவங்க சொன்னதாலதான் நாங்க இங்க இருக்கோம். நான் பொதுவாவே ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எல்லாருக்கும் வார்னிங் கொடுப்பேன். அப்புறம் நீங்க சின்ன பசங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சிம்பிளா சொல்லிட்டு வந்துட்டேன். மக வந்ததுனால அவங்க இங்க. ப்ளீஸ் என்ன டென்ஷன் பண்ணாத. மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் இதுக்கப்புறம் வாய்ப்பில்ல, பார்க்கலாம். என்ன
என்னாச்சு உதய்? என்ன ஆச்சுன்னு சொல்லு. போன்ல யாரு? சொல்றேன், நேரம் வரட்டும். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு. ஓ மை ஸ்வீட் ஜாலி. ஐயோ, இன்னைக்கு வெளிய போனது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இன்னும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மாச்சா, நாங்க சிட்டிக்கு போய் தோழியோட பணத்தை வாரி இறைச்சி ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் அண்ட் சுத்திங். இந்தா உள்ள கொண்டு போ. ஹலோ. என்னடா முகம் டல்லா இருக்கு? அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணான். அன்னைக்கு வந்தவனா? இங்க நடக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோங்கிறதா என் பயமே. இத்தனை நாள் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்ட போறேன். நீ இப்ப யாரை பயன்படுத்திட்டு இருக்க? நான் யாருன்னு காட்டுறேன். என்னோட கணக்கு இது வரைக்கும் தப்பானதே இல்ல. வயசான காலத்துல தேவையில்லாம அடம் பிடிக்காத. இனி என்ன டென்ஷன் பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்காது. ப்ளீஸ் மரியாதையா நான் சொல்றதை செய்ய. நீங்க தானே அன்னைக்கு அம்மாவோட வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா. அம்மாவை கடத்திட்டு போனது நீங்க தானே? நீங்க யாரு? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. இது நல்ல அழகான காட்சி. இதுக்கப்புறம் அடிக்கடி போட்டிங் வரலாம். நாங்களே இந்த மாதிரி அடிக்கடி போட்டிங் போவோம். இதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து போகலாம் இல்லையா? அண்ணா இங்க பாருங்க, ஸ்பீடை கொஞ்சம் குறைங்க. இங்க மூழ்கினா 1 வாரம் கழிச்சு அங்கதான் எந்திரிப்போம். ஸ்விம்மிங் தெரிஞ்சா பயப்பட வேண்டியது இல்லல, எங்களுக்கு தெரியும். நான் ஸ்விம்மிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை கத்துக்கிறதுக்கான இடம் இருந்திருந்தா கண்டிப்பா போயிருப்பேன். ஸ்விம்மிங் நல்ல எக்ஸசைஸ். உங்க உடம்பு குறைஞ்சிருச்சு போல இருக்கு. இது டக்குன்னு குறைகிற உடம்பு ஒண்ணும் இல்லப்பா. இது ஸ்பெஷலா உண்டாக்குன உடம்பு இது. நல்ல ஒரு காமெடி. எப்படி இவனை சமாளிக்கிறீங்க? இவனையா? அதோ அங்கதான் கரை கரை கரை. இது பிளாஸ்டிக் பூவா? வாசனையா இல்ல. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? மன்னிக்கிறதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு தான் கொடுக்கும். அதை விட பெரிய பரிசு உனக்கு கொடுக்கறதா இருந்தா வேண்டாம்னு சொல்லுவியா? என்ன பரிசு? இதோ இதோ இதோ. அது கரெக்ட் கரெக்ட். நிறுத்து நிறுத்து.
வாடா இங்க. டேய் இதுக்கு மேல ஓடாத ஓட விட நம்ம மாட்டேன். 2 பேர் பிரச்சனை அப்புறம் தீர்த்துக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து பண்ணாடி. என்ன நீ ஏமாத்த மாட்டேல? அப்ப சரி. உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சு ராணுவத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் வரல. ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு ஒரு விஷயம் சொல்லாத. இவன் ஒரு ரவுடி. இவனை முதல்ல அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு வேற யாராவது வராங்க பார்க்கலாம். தேங்க்யூ. பயப்படாத, நான் தூக்கிட்டு போக வரல, உதவி பண்ண தான் வந்திருக்கேன். போடா. யார் அவங்க? எதுக்காக உன்னை தேடி வராங்க? இதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையா இருக்கிறதா நல்லது. நாங்களும் கூட இருக்கோம். உதய்க்கு மம்மி அவ்வளோ பிடிக்குமா? இப்படி கேட்டா எங்களுக்குள்ள கொஞ்ச நாள் பழக்கம்தான், ஆனா ரொம்ப பிடிக்கும். அம்மா என்னாச்சு? ஏன் வருத்தமா இருக்க? அந்த மம்மியோட பொண்ணு நான் இல்லைன்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ என் மேல வெறுப்ப காட்டுவியா? நீ இப்போ என்ன சொல்ற? சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அம்மாவோட பொண்ணு இல்லை. ஹாஸ்டல்ல வச்சுதான் அம்மாவோட விஷயத்த பேப்பர்ல பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு மம்மியை தெரியும். என்னோட அப்பா சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சர்க்கஸ் ஸ்டாப் பண்ண உடனே நிறைய சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க தான் என்னோட பசங்க. நாம எல்லாரும் ஒன்னா ரிங்ல வேலை பார்த்துருக்கோம். அவன் எங்க என்னோட தங்கம்? கடைக்கு போயிருக்கான், இப்போ வந்துருவான். அதை கொஞ்சம் சீக்கிரம் தான் கொண்டு வாடி. எதுக்குடி இவ்வளோ லேட் பண்ண? இவளுக்கு அகங்காரம் அதிகமா இருக்கு. பாஷனே எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? அமைதியா இருங்களேன். வாங்க போனியா? கிடைச்சதாடா? கிடைச்சது. பாவக்கா அப்புறம் பொடலங்காய் கிடைச்சது. வேண்டாம், அவகிட்ட கொடுத்துரு. இந்தா. சர்க்கஸ்காரங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற பிச்சைக்கார பென்ஷன். பஸ்ஸில் கள்ள தூக்கி போட்டவனுக்கும் டயரை கொளுத்தி போட்டவனுக்கும் அதிகமான பென்ஷன். பரவாயில்லம்மா, அப்பா தானே, நீ ஒரே பொண்ணு தானே அவருக்கு, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் குடிச்சாலும் பிரச்சனை இல்லாம இருந்தாரு. இப்ப குடிச்சாலே போதும் ஒரே பாட்டு கூத்துன்னு இருக்காரு. இதுல கூட வேற கோமாளிங்க. இப்ப கோமாளி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரு. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பார்த்தாங்கிறதுக்காக அவங்கள வீட்டுல வச்சுக்கிறது சரியான விஷயமா? அவருக்கு பென்ஷனா கிடைக்கிறதே 300 ரூபாய் தான். அவங்க எல்லாரும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது. எல்லாம் தீனி பண்டாருங்க. குடுக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாங்க. இன்னும் எங்கேயுமே போக விட மாட்டாங்க. அக்கா அக்கான்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லாம வெளியில கூட போறதில்ல. என்ன பாத்துக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து ஒரு அடியாள் மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது போகட்டும், உன் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப போய் 1 வாரம் ஆயிடுச்சு. பஸ்ல ஏத்தவும் பஸ் வரைக்கும் விடவும் அந்த கோமாளிங்க கூடயே வருவாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் அப்பா நிச்சயம் கேட்க மாட்டாரு. யாராவது கடத்திட்டு போயிடுவாங்கன்னு அப்பா நினைக்கிறாரு. நீ ஹாஸ்டலுக்கு போய் படிக்கிறது தான் நல்லது. அப்பதான் உனக்கு படிக்கவும் நேரம் கிடைக்கும். அவங்களோட டார்ச்சரும் இல்லாம இருக்கும். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு மம்மி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படின்னா நீ தேவைப்படுற ஏற்பாடு பண்ணிக்கோ. நீ ஒன்னும் பணத்தை நினைச்சுல கவலைப்படாத, சரியா? மம்மி, எப்பவும் நீங்க தான் உதவி பண்றீங்க. நான் வேற யாருக்குமா கொடுக்க போறேன்? வா,
சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். டேய் கேட்ட தொடரா, பகல ஏன்டா சாத்தி வச்சிருக்க? தொறடா, உன்கிட்ட தான் சொல்றோம். தொற. யார பார்க்க வந்துருக்கீங்க? அக்காவை. எந்த அக்காவும் இங்க இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. சொட்டையா நீ என்ன பண்றேன்னு இந்த இடியட்ஸ் எல்லாம் யாரு உள்ள விட்டது? நிலங்கடா, வந்துட்டாங்க நம்ம அக்கா. மாத்திரையை கொண்டு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் பண்ண என்ன அர்த்தம்? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இப்பவே இவங்கள வெளியே அனுப்பு. இவங்களெல்லாம் உள்ள விட முடியாது. சாரி மேடம். சாரி, இவங்கள யாரு என்னன்னு தெரியல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போய் தான் ஆகணும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டேன். பயமுடு. நீ யாரடி எங்க அக்கா வெளியே வரட்ட? அடிச்சனா பல்லெல்லாம் பேர்ந்துரும். நீங்க போங்க, நான் இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அக்கா ஞாயிற்றுக்கிழமை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கிளம்புங்க. சரி, வாங்க போலாம். வெண்ணெய் திங்கிற ஒருத்தன் விரல் சூப்பரவு இன்னொருத்த மாதிரி நம்ம கதை ஆயி போயிடுச்சு. நம்ம வாடகை பத்தி பேசினா என்ன? ஓ, இதுக்கப்புறம் அவங்க எதுக்கும் சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வேற ஹாஸ்டலுக்கு போலாமா? எங்க போனாலும் நம்ம நிலைமை இதுதான். இங்க பாரு, மம்மி காணாம போயிட்டாங்களாமே. என்ன மம்மி? நான் ஹாஸ்டல்ல சேர்றதுக்கு உதவி பண்ணது ஒரு மம்மின்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. மம்மியோட சொந்தக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள வந்து சேருங்க. உதய் வேலப்பன், கோயா ஏஜென்சி, சென்னை. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? மம்மிக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல, தனியா தான் இருந்தாங்க. அப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க? அப்படின்னா அவங்க வீடு காலியா தானே இருக்கும். உனக்கு அந்த இடம் நல்ல பழக்கம் தானே. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க தங்கினா என்ன? அங்க கண்டிப்பா நம்ம தங்கலாம். மம்மி வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல இருந்து வந்த விஷயத்த சொல்லி. ஆனா அவங்க தான் காணாம போயிட்டாங்களே. அவங்க எங்க போயிருப்பாங்க? மம்மி கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போவாங்க. ஒருவேளை அப்படி போயிருப்பாங்களோன்னு தான் எனக்கு ஏதோ தோணுது. அப்படின்னா போலாண்டி, இதெல்லாம் ஒரு த்ரில்லிங் தானே. நீ என் கூட வந்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, யார் இந்த உதய் வேலப்பன்? அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன வரப்போகுது? அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பாத்துக்கலாம். நான் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் அங்க வரேன். எங்க நடக்கிறதை இப்போதைக்கு நீ அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிதான் நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ ஓ, உனக்கு இங்க இதான் வேலையா? இங்க நான் என்ன வேலை செய்யாம இருக்கேன்னு கேட்காம இருந்தா போதும். என்ன இருந்தாலும் அவன் எங்களை கண்டிப்பா முடிக்க போறான். அதனால எனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சு நான் முடிக்க போறேன். கொஞ்சம் தள்ளு, கண்டிப்பா நாங்க போறோம். இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்தனால நம்ம பின்னோக்கி போயிடக்கூடாது. அதனால எதிரிக்கு பலம் கூடும். நம்ம தைரியமா இருந்தோம்னா அவங்க பதறுவாங்க, பின்வாங்குவாங்க. மம்மி அவன் கஸ்டடியில் இருக்காங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து தான் வைக்கணும். முதல்ல அவன் எங்க தங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க எல்லாரும் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நாங்க பண்ண வேண்டியது ஊர்க்காரங்க பண்ணிருக்காங்க. ஊர்க்காரங்க இல்ல, அந்த வில்லனுங்க தான். அவங்கள நீ எங்க வச்சு பார்த்த? நான் போற வழியில பார்த்தேன். அம்மா அவன் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க சொல்றா நாயே அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். அதுக்கான பரிசுதான் இது. அவங்கிட்ட போய் பேச்ச கொடுத்து நீ நல்ல வேலை பண்ணப்போ இந்த மூஞ்ச காட்டினாக்க அடிதான் கிடைக்கும். ஏன் மூஞ்சில என்ன பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நாம வெளியே போகணும், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து. என்ன இருந்தாலும் நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? அவனை நான் பழி வாங்காம ஓய மாட்டேன். என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்குது. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எங்க கூட நீ இருக்கணும் ஒரு பக்க பலமா. ஆனா பின்னாடி இருந்து குத்த கூடாது. வா. சாரி, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஆனா அவனை பத்தி உனக்கு தெரியும்ல. என்ன இருந்தாலும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்குறேன். எனக்கு இது ஒரு ட்ரைனிங்கா இருக்கும் இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு போலீஸ்காரன்ல. வா. நாம டிராமா போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது. மம்மிக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. போலீஸ்காரங்க தேடவே இல்லையா? அவங்க வேலையதான் இப்போ உதயம் வேலைப்பனும் ஏத்திருக்காங்கல்ல. ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தங்க. நீங்க அங்க இல்லன்னு என்கிட்ட சொன்னாங்க. உங்களை நான் தேடாத இடமே இல்லக்கா. என்னடா? நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னது? கோயா சொன்னாரு. இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாமே நாங்க கேள்விப்பட்டோம். உங்களை பிடிச்சிட்டு போ ஒரு கொள்ளக்கார கும்பல் வந்துச்சாமே. அச்சோ, இதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம்.
நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பாத்துக்கலாம். இவங்க எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்த ஆளுங்க தான். இங்கேயும் வந்துட்டீங்களாடா குள்ள பசங்களா? பசங்க மரியாதையா பேசணும். அடிச்சனா பல்ல இருக்காது வாயில. இங்க பாரு வேலைப்பா, நீ எதுவும் பயப்படாத. இங்க பாரு இந்த அண்ணனும் சேர்ந்துதான் என்னை காப்பாத்தினாரு. அப்படி சொல்லுங்க. நாங்க தேடி தேடி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. எங்களுக்கு சாப்பாடு வேணும். சரி வாங்க. ஐயோ, இங்க ஆளுங்க இன்னும் அதிகமாகிட்டே வராங்களே. நாம 2 பேரும் மனசு விட்டு கொஞ்சம் பொறுமையா தனியா பேசக்கூட முடியாது. முடியும். நாம இங்க இருந்து நிறைய பேசலாம். அந்த உதய் குரூப் வெளியில போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த ஜன்னல் நீ திறந்து வச்சிருக்கணும். ஐயோ எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு. அப்புறம் போயிட்டால. ஏய் அக்கா கத்துறாங்க, எல்லாரும் எழுந்து வாங்கடா, சீக்கிரம் வாங்க. வாங்கடா வாங்கடா. மாட்டிக்கிட்டேன். ஏய் இப்படி பண்ணிட்டீங்க. பொறுமையா வாங்க. என்னங்க வந்துட்டேன். இதுக்கப்புறமும் என் பொறுமையை சோதிக்காத. இவ்வளோ நாளா நான் பொறுமையா இருந்தேன். இதுல நீ கையெழுத்து போட்டே ஆகணும். முடியாது. நீ என்ன பண்ணாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். அடம் பிடிக்க கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து எப்பவும் நான் பின்வாங்க மாட்டேன். ஞாபகம் இருக்குல்ல உன் புருஷனோட, அதாவது என் அப்பாவோட கதி உனக்கும் வேணுமா? யோசனை பண்ணுங்க. இங்க நீ வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ராஸ்கல். நீ சொத்தை கேட்க வந்திருக்கியா? நீங்க பணக்காரனானப்போ சொத்து கேட்க வந்த அம்மாவை நீங்க கொன்னுட்டீங்க. ஆனா என்கிட்ட நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேஷைக்கு பிறந்த மகன், ஒரு புறம்போக்கு. இப்ப நான் உங்களுக்கு பையனே இல்ல. நான் வேண்டான்னு சொல்லிதான் பொறுமையா இருக்கேன். இல்லனா நீ இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். தெரியும், உங்களால அது பண்ண முடியும்னு தெரியும். ஆனா அதை கேட்டு பயப்படுறவன் நான் கிடையாது. எனக்கு தேவைப்படுறது கொடுத்துருங்க, நான் போறேன். எப்பவும் எந்நேரமும் போதையிலேயே இருக்கிற உனக்கு இங்க இருந்து உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. வேண்டாம். ஆனா நான் இங்க இருந்து வாங்கிட்டு தான் போவேன். ஊர்க்காரங்களை ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சீங்கல்ல. உன்னோட மிரட்டல வெளியே வச்சுக்க. போட வெளியில. நீ யாரையா பயன்படுத்துற? I will see you. நீ மறுபடியும் வந்துட்டல்ல? அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். லட்சம் கணக்கில் தர்மம் பண்ற பரம்பரை குடும்பம் தானே நீங்க. இந்த மாதிரி புறம்போக்குங்க இந்த இடத்துக்கு வரவே கூடாது. ஆல்ரைட். ஆனா சொத்து என்னை தவிர வேற யாருக்கும் கொடுக்க விட மாட்டேன். செக்யூரிட்டி, யார் இவனெல்லாம் உள்ள விட்டது? பிடிச்சு வெளியில அனுப்புங்க. சார் வாங்க சார். வாங்க சார். முதல்ல வாங்க சார். வெளியில போய் பேசலாம். வாங்க சார். வெளியில போய் பேசலாம். வாங்க சார். ரெண்டு பேரும் யாரும் வாங்க சார். விடுங்க, சொல்றத கேளுங்க சார். வாங்க சார். சொல்றோம்ல, வாங்க சார். விடுங்க. வெளியே வாங்க. சீதாலட்சுமி,
ப்ளீஸ் கையெழுத்து போடு. சில பத்திரங்கள்லாம் வீட்ல இருக்கு. நான் இதுல கையெழுத்து போட்டாலும் உன்னால இதை கண்டிப்பா அனுபவிக்க முடியாது. இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே. ஓ அது சரி, என்ன முட்டாளாக்க பார்த்தல நீ. என்னோட எல்லா சொத்துக்களும் ஒரு ட்ரஸ்டுக்கு கொடுக்க நான் எழுதி வச்சிருக்கேன். சரி, எல்லா பேப்பர்ஸையும் நான் கொண்டு வரேன். இவளோட வீட்டுக்கு போனோம். சாயங்காலமா போலாம். அங்க இருக்கிற ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ம், யாராவது தடுக்க வந்தாங்கன்னா அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் என்னதான் குடிச்சாலும் அவருக்கு நானா ரொம்ப இஷ்டம். நான் போலனா இந்த குள்ளனுங்க போகவே மாட்டாங்க. அன்னைக்கு சண்டை நடந்தப்பவே நான் உன்னை போக சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ள உனக்கும் அவருக்கும் ரொமான்ஸ் தொடங்கிருச்சு. அதெல்லாம் இல்ல. மம்மிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் போலான்னு நினைச்சியா? இதா வாங்கிக்கோ. இந்த இதையும் வாங்கிக்க. வா சீக்கிரம் போலாம்.
பக்கத்துல வராதீங்க. யாரும் பக்கத்துல வரக்கூடாது. வந்தீங்கன்னா Ah!